வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இந்த செஷன்ல உங்க எல்லாருமே சந்திக்கிறதுல நம்ம உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம பாலிட்டி செஷன்ல நிறைய கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். குட் மார்னிங் ஆல், வணக்கம். ஸோ லைவ் செஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து அடுத்த டாபிக் எவால்யூஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததை நேற்றுக்கு வந்து சாலின் ஃபியூச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பார்த்தோம். சாலின் ஃபியூச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் முடிச்சிட்டோம். இப்போ எவால்யூஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், நம்ம அரசியல் அமைப்பு எப்படி வந்து உருவாச்சு, இந்த விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ எங்கிருந்து வந்துச்சு, எப்படி பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து வந்துச்சு, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு பார்த்ததை ஒரு குயிக் ரிவிஷன், ஒரு சின்னதா நம்ம நேற்றுக்கு பார்த்ததை ஒரு ரிவைஸ் பண்ணிடுவோம். என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத ரிவைஸ் பண்ணிடுவோம். சாலியன் ஃபியூச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நேற்றுக்கு பார்த்தோம். ஸோ எல்லாருக்கும் நினைவு இருக்கும் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ வி saw that our salient features are lengthiest கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தோம். நிறைய ஆர்டிகல் இருக்கு, நிறைய ஷெடியூல் இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு. இது கூட கிரிட்டிசைசத்துல பார்த்தோம். எலஃபண்டஸ் பல சோர்சஸ்ல இருந்து எடுத்தது, யூஎஸ்ல இருந்து, யூகேல இருந்து, 1935 ஆக்ட்ல இருந்து, ரிஜிட் அண்ட் பிளெக்சிபிள் அப்படின்றத பார்த்தோம். ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ் அப்படின்றத டீடைல் தான் நம்ம பார்த்தோம். பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் இருக்கு, பிஎம் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு, ரியல் ஹெட் வந்து பிஎம், நாமினல் ஹெட் பிரசிடென்ஷியல், சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சாவர்னிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரீமசி. ஸோ ரெண்டுமே யூஎஸ் யூகே எடுத்தாலும் ரெண்டுலயுமே கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்றதை நம்ம பார்த்தோம். தனித்துவம் நமக்கு இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான ஜுடிஷியரி அப்படின்றத பார்த்தோம். நீதித்துறை, இந்த நீதித்துறையில சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் எல்லாமே ஒருங்கிணைந்து தான் இருக்கும். நம்ம அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுச்சுன்னா நம்ம 32 படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். ஹேபியஸ் கார்பஸ், செரிட்டோரி ப்ரொஹிபிஷன், கோவாரண்டோ அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தோம். அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயம்ன்றத பார்த்தோம். 6 உரிமைகள் இருக்கு. EFEREC, இக்வாலிட்டி, ஃப்ரீடம், எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சுரல் ரைட், ரிலிஜியஸ் ரைட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ், எக்ஸ்ப்ளாய்டேஷன், கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் போன கிளாஸ்ல. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை இது பண்ணக்கூடியது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேன் பி அமெண்டட் பட் வித்வுட் சேஞ்சிங் இட்ஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத பார்த்தோம். டிபிஎஸ்பியை பத்தி பார்த்தோம். டிபிஎஸ்பி வந்து நாட் ஜஸ்டிஃபையபிள். ஸோ இது வந்து நம்ம ஐடியாலஜி ஆஃப் சோஷியோ அண்ட் எக்கனாமிக்கல் டெமோக்ரஸி அப்படின்றத பார்க்குறோம். இது வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்றதை பார்க்குறோம். இது வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கான பிரின்சிபிள்ஸ், ஒரு குட் கவர்னன்ஸ்க்காக வேண்டி, மக்கள் நலனுக்காக வேண்டி கொண்டு வரப்பட்டது. 1980 மினர்வா மில் கேஸ்ல சொல்றாங்க, அவர் கான்ஸ்டியூஷன் இஸ் ஃபவுண்டட் ஆன் தி பெட்ராக் ஆஃப் பேலன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர்டிகல் 51A 86வது அமெண்ட்மெண்ட்ல 11வது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கொண்டு வராங்க. நம்மளுக்கு டியூட்டிஸும் வேணும், ரைட்ஸ் இருக்கும்போது டியூட்டிஸை ரிமெம்பர் பண்றதுக்காக வேண்டி. பட் இது வந்து இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஜஸ்டிஃபைபிள், பட் கவர்மெண்ட் கேன் இம்ப்ளிமெண்ட் இட் பை புட்டிங் சம் லெஜிஸ்லேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கவர்மெண்ட் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சட்டங்கள் போட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத பாக்குறோம். செக்குலர் ஸ்டேட், நம்ம அரசு வந்து ஒரு மத சார்பு இல்லாதது, எந்த மதத்தையுமே நம்ம சார்ந்து இல்லை, எல்லாரும் ஈக்குவல் அப்படின்றாங்க, எந்த டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது, எல்லாருக்கும் ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. யாரோட எந்த மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம், எந்த மதத்துல இன்ஸ்டிடியூஷன்ஸை மேனேஜ் பண்ணிக்கலாம், அதுக்கு டாக்ஸ் கிடையாது. ஸோ எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லே எந்த மதத்தையுமே வழிபாடு முறைகளும் இருக்கக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து மதத்தையும் இதையும் வந்து அரசையும் வந்து தனிப்படுத்தல, எல்லா மதத்தையும் ஈக்குவலா ப்ரொடெக்ட் பண்ணுது. we are following the positive concept of secularism அப்படின்றத பார்த்தோம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றத we have discussed, the secular state. ஸோ இது வெஸ்டர்ன் கான்செப்ட், பாசிட்டிவ் கான்செப்ட்லாம் நம்ம பார்த்தோம். யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ், யார் வேணாலும் ஓட்டு போடலாங்க, 18 வயசு இருந்தால் ஓட்டு போடலாம் அப்படின்றது சொன்ன போல்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ நம்ம சுயமரியாதை எல்லாம் கொடுக்குது அப்படின்றத பார்த்தோம். ஒற்றை குடியுரிமை, ஸோ அமெரிக்காவில் ரெட்டை குடியுரிமை, நம்ம ஒற்றை குடியுரிமை எல்லாரும் ஒண்ணுதான் கொண்டு வரதுக்காண்டி கொண்டு வந்தது. இண்டிபெண்டன்ட் பாடிஸ் இருக்கு. ஸோ நம்ம டெமோக்ராட்டிக் சிஸ்டத்தை நடத்தி கொண்டு போறதுக்கு வெறும் அவங்க லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி மட்டும் சொல்ல, ஸோ இண்டிபெண்டன்ட் பாடிஸ் நிறைய சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஒருங்கிணைந்து கொண்டு போறதுக்கு இட்ஸ் பல்க் ஒர்க்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் அப்படின்றத பார்த்தோம். யூபிஎஸ்சி, எலெக்ஷன் கமிஷன், இந்த மாதிரி எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோம். நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி அண்ட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. நேஷனல் எமர்ஜென்சி 3 காரணங்களுக்காக வேண்டியும், போர், எக்ஸ்டர்னல் அக்ரேஷன் அண்ட் ஆர்ம்ட் ரெபலியனுக்காக வேண்டியும். ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் சொல்றதை கேட்கலன்னா 365 படியும், கான்ஸ்டியூஷன் மெக்கானிசம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா 356 படியும் பார்த்தோம். 360 படி ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்றத நம்ம பார்த்தோம். 3 tier கவர்மெண்ட், உலக எல்லா நாடு மாதிரி தான் நம்ம நாடு ரெண்டு tier ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட் மாதிரி தான் கொண்டு வந்தோம். ஆனா நம்ம ஒரு புதிய விஷயமா 3rd tier கவர்மெண்டா பஞ்சாயத்து ராஜ் அண்ட் முனிசிபாலிட்டி 73rd and 74th அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருக்கும் அப்படின்றத பாக்குறோம். அதிகாரம் மக்கள் கையிலே டைரக்டா போகக்கூடாது. இது வந்து நம்மளோட ஒரு யூனிக் ஃபியூச்சர் அப்படின்றத பாக்குறோம். கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், கூட்டுறவு சங்கங்கள்,
ஸோ மக்களுக்கு வந்து அடிப்படையா சங்கங்கள், கூட்டுறவு சங்கங்கள் ஆரம்பிச்சது அடிப்படை உரிமைகள்ல சேர்த்துக்கிறாங்க. 97வது அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வராங்க. அது மட்டும் இல்ல, இது கோஆபரேட்டிவ் சொசைட்டி 43B ப்ரொமோஷன் ஆஃப் இட்ஸ் டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு ப்ரொமோட் டு ஃப்ரேம் பாலிசிஸ் ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். 9B வந்து 243 இசட் இசட் டி வரைக்கும் இருக்குன்னு பார்த்தோம். அமெண்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்றத பார்த்தோம். அது மட்டும் இல்ல, இட்ஸ் அ பாரோட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சில கிரிட்டிசிசம் இருந்துச்சு. கார்பன் காப்பி ஆஃப் த ஆக்ட் 1935. இதுக்கெல்லாம் அம்பேத்கர் வந்து நிறைய தக்க பதிலடிகள் கொடுக்கிறார் அப்படின்றத பாக்குறோம். அன்இந்தியன் ஆர் இந்தியன் இல்ல, ஏன்னா நம்ம ஒரு வீணாவோ ஒரு சித்தாரோ இந்த ஃபீல்ட்ல பார்த்தா ஒரு பிரிட்டிஷோட பேண்ட் ஃபீல்ட்ல கிடைக்குது. ஸோ இந்தியானோட ஸ்பிரிட் இல்ல அப்படின்றாங்க. அன்காந்தியன், காந்தியை வந்து இவருக்கு பிடிக்காதுப்பா அம்பேத்கருக்கு, அதனால காந்தியோட பிரின்சிபிள்ஸ் எல்லாம் எதுவுமே உள்ள கொண்டு வரல. இவர் எவ்வளவு எலஃபண்ட் வந்து இது இமேஜ் சிம்பிளா வச்சிருக்கிறாலும் நீங்க எலஃபண்டை சைஸ் பெருசா வந்து வச்சுட்டீங்களே அப்படின்றாங்க. பாரடைஸ் ஆஃப் லாயர்ஸ், கூட்டமா லாயர்ஸ் எல்லா லா டெர்மினாலஜில எழுதிருக்கீங்களே தம்பிகளா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி எல்லாருக்கும் புரியும் அப்படின்றதையும் பார்த்தோம். ரைட், இப்போ எவால்யூஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஒரு சின்னதா நான் ஒரு கதை மட்டும் சொல்லிக்கிறேன். எவால்யூஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ நம்ம அரசியலமைப்பு இன்னைக்கு உருவாயிருக்கு. நம்மகிட்ட இப்போ ஒரு அரசியலமைப்பு இருக்கு. அதை நம்ம இப்ப பார்க்கும்போதே கிரிட்டிசைஸம் பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன தெரியுது, எல்லாமே 1935 ஆக்டோட ரிப்ளிகாவா இருக்கு அப்படின்னு. 1935 ஆக்ட் எப்படி வந்துச்சு, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு நம்ம நாடு, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இதுதான் நம்ம இந்த செஷன்ல வந்து பார்க்க போறோம். எவால்யூஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். பிரிட்டிஷ் வந்து ஒரு கம்பெனியா வந்து அந்த கம்பெனி எப்படி சட்டம் போடுறாங்க, அந்த கம்பெனி எப்படி சட்டம் போடுறாங்க, அந்த கம்பெனியை பிரிட்டிஷ் எப்படி கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க, அவங்க நம்ம நாட்டுல எப்படி சட்டம் போடுறாங்க, எப்படி நம்மளோட அரசியலமைப்பு உருவாகிறதோட நம்மளோட டீப் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்தா வருது. இது எப்படி இருந்துச்சு, என்னென்ன இருந்துச்சு அப்படின்றத இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இன்னும் வரப்போகுது, நிறைய விஷயங்கள் கொடுக்க போறோம். டார்கெட் 300 அப்படின்ற ஒரு உயர்ந்த லட்சியத்துக்காக வேண்டி நம்ம வந்து இந்த ஒரு நோக்கத்துல பயணமா இருக்கோம். இதுல உங்களோட கரங்களும் நீங்கள் கோர்த்து இந்த ட்ரீம், யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், நம்ம நினைச்சா அது முடியும் அப்படின்ற ஒரு உயர்ந்த ஒரு எண்ணத்திற்காக வேண்டிதான் நம்ம இந்த செஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாருக்குமே நேரம் வந்து வேல்யூ ஆனது. நீங்களும் உங்களோட நேரங்களை இதுல ஸ்பெண்ட் பண்றீங்க. ஸோ யார் மேக்கிங் இட் ஹேப்பன். இந்த வாட்டி கட்டாயமா அந்த 300 அப்படின்ற இலக்கை கொண்டு வரோம். நான் உங்களுக்கு டீடைல்டாக தான் சொல்றேன், ரொம்ப டீடைல்டாக தான் சொல்றேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸுக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவன் யூபிஎஸ்சி கூட நீங்க இதை வந்து எழுதலாம். அந்த அளவுக்கு டீடைல்டா உங்களுக்கு தெளிவா தான் சொல்றேன், இவ்வளவு பொறுமையா தான் சொல்றேன். ஒரு பெரிய லெக்சர் கொடுக்குற மாதிரி தான் கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். இருந்தாலும் உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் கிடைக்கிற வரைக்கும் நான் டீச் பண்ணிட்டே தான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எப்போ வேணாலும் கேட்கலாம். எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். இனிய நாள், இனிய வாழ்க்கை நண்பர்களே. நம்ம டைரக்டா கிளாஸுக்கு உள்ளாடி போலாம். இன்னையோட கிளாஸை பார்க்கலாம். எவால்யூஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன். எங்க எப்படி எவால்வ் ஆகுது, என்னதான் எவால்வ் ஆகுது, எவால்யூஷன் அரசியலமைப்பு எப்படி உருவாகுது, அதோட பரிணாம வளர்ச்சி. சரி, நம்மளுக்கு தான் தெரியும் கான்ஸ்டியூஷனா பேசிக்கலான்னு. ஒரு காலத்துல மன்னர் காலத்துல மன்னர் என்னெல்லாம் சொல்றாரோ, மொனார்கியல், அதுதான் சட்டமா இருந்தது. மன்னர் என்னென்ன சொல்றாரோ அதுதான் நண்பர்களே சட்டமா இருந்தது. போக போக காலங்கள் மாறிட்டே இருக்கு, காலங்கள் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஜஹாங்கீர்ட்ட வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து கேட்கிறான். 1600 கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. பிரிட்டிஷ் வந்து 1600 கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. எலிசபெத் ஒண்ணுன்னு ராணி, மகாராணி, அவங்க வந்து சொல்றாங்க, சரி கம்பெனியா ஆரம்பிங்க, நான் ஒரு சார்ட்டர் போட்டு தரேன். இது வந்து பிரைவேட் ட்ரேடர்ஸ், நிறைய குரூப் ஆஃப் மெர்ச்சன்ட்ஸ் சேர்ந்து ஒரு ட்ரேட் கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லி 1600 குயின்ட் இருந்து ஒரு சார்ட்டர் வாங்குறாங்க, ஒரு பட்டயம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஜஹாங்கீரை வந்து சந்திக்கிறாங்க. ஜஹாங்கீரை வந்து முதல்ல வில்லியம் ஹாக்கிங்ஸ் வந்து சந்திக்கிறாரு. உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனா அவர் முதல்ல இது பண்றாரு, வேண்டாம் நம்ம போர்ச்சுகீஸ் கூட நல்ல உறவுல வச்சிருக்கோமே அப்படின்னு கொடுக்குறேன்றாரு. ஆனா திரும்பவும் உடல. திரும்ப அனுப்பிச்சுடுறான். கிங் ஜேம்ஸ் I அனுப்பிச்சுட்டே இருக்காரு. தாமஸ் ரோவ், த அம்பாசிடர் ஆஃப் பிரிட்டிஷ், அவர் வந்து டீலை கிராக் பண்ணிடுறாரு. 1615 சூரத்ல வந்து ஒரு ஃபேக்டரி உருவாக்குறதுக்கு தான் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது.
ஒரு ஃபேக்டரி, இது ஹிஸ்டரி சொல்றேன், எவால்யூஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ல ஒரு கண்டென்ட், ஒரு ஃபேக்டரி தான் கிடைச்சது. அவங்களுக்கு இடமாலாம் ஒன்றும் கிடைக்கல. கடைசியில தான் எப்படியோ 1639 சென்னை சென்னப்ப நாயக்கர் அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டாங்க. தம்ராலா வெங்கடகிரி நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு 1630 சென்னை ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் வாங்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் லேண்ட் வந்து சென்னை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. 1670 சென்னை சுத்தி இருக்கக்கூடிய 3 கிராமங்கள் இந்த மாதிரி இடங்கள் வாங்கிக்கிறாங்க. 1668 பாம்பே வாங்கிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அது வரைக்கும் டெரிட்டரியில எந்த இடமே கிடையாது. சொந்தமான இடம் முதல் இடமே வந்து மெட்ராஸ் தான். பெருசால இடம் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க போர்லாம் போடுறாங்க. போர்ல வந்து இந்த சைடு எடுத்துக்கிறாங்க. ஸோ நவாபோட சைட்ல எடுத்துக்கிறாங்க, நிசாமோட சைட்ல எடுத்துக்கிறாங்க. பிரெஞ்சு அப்போஸ் பண்ணி பெரிய ஆளாயிடுறாங்க. பேட்டில் ஆஃப் பிளாசி கேள்விப்பட்டிருப்பீங்க. பேட்டில் ஆஃப் பிளாசி அண்ட் பேட்டில் ஆஃப் பக்சார். இது தெரியலன்னா நம்மளோட மாடர்ன் இந்தியா கோர்ஸ்ல நான் இதை சொல்லுவேன், பார்த்துக்கோங்க. பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சார். இந்த 2 போர் மூலமாக இவங்க அது வரைக்கும் இவங்க வந்து பெருசா தனியா, ஏன்னா பெங்கால் வந்து ஒரு சரியான ஏரியா. பெங்கால்ல 25% மக்கள் வாழ்றாங்க. 25% ஆஃப் த பீப்புள் லிவிங் இன் பெங்கால். ஸோ இந்த இடத்துல இந்த பெங்காலை இவங்க கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. பெங்கால இந்த போர் மூலமா ஜெயிச்சிடறாங்க. பெங்கால் கிடைச்சிருது. பெங்கால் கிடைச்சது மட்டும் இல்லாம they are getting the திவானி ரைட். வாட் இஸ் திவானி ரைட் அப்படின்னா ரெவன்யூ அண்ட் சிவில் ஜஸ்டிஸ். ரெவன்யூ அண்ட் சிவில் ஜஸ்டிஸ் ரைட் ஓவர் திவானி ரைட்ஸ் ஆஃப் பெங்கால், பீகார் அண்ட் ஒரிசா. செம்ம ஜாலி ஆயிடுச்சு. பெங்கால், பீகார், ஒரிசா. பெங்காலோட நவாப் கொடுக்குறாரு பெங்கால், பீகார் அண்ட் ஒரிசா. திவானி ரைட்ஸ் அப்படின்னா ரைட்ஸ் ஓவர் ரெவன்யூ. அவங்களுக்கு வருமானம் கலெக்ட் பண்ணிக்கலாம், சிவில் ஜஸ்டிஸ், சட்ட ஒழுங்கு, நீதி, இது எல்லாத்துலயுமே இவங்களுக்கு தான் அதிகாரம். பிளாசி போர்லையும் பக்சார் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு திவானி ரைட்ஸ் கிடைக்குது. இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம், ஒரு சரியான அதிகாரம் கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷனை பத்தி ஏன் இங்க பேச வரோம்னா, இந்த அதிகாரம் இவங்க கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த கம்பெனியை வந்து ஒழுங்குபடுத்தணும்னு நினைக்குது. என்னது கம்பெனில, கம்பெனிக்காரன் இப்போ ஒரு கம்பெனியை நம்ம வச்சிருக்கோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு கடை வச்சிருக்கோம். இந்த கடையில நம்ம ஒரு 10 பேரை வேலைக்கு வச்சிருக்கோம். இது எப்படின்னா ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிருக்காங்க. பிரிட்டிஷ் குயின் வந்து சார்ட்டர் கொடுத்திருக்காங்க. இவங்க கம்பெனில வந்து ஒரு கவர்னரும் 24 போர்டு மெம்பர்ஸும் வச்சு ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணிருக்காங்க முதல்ல. ரைட். ஸோ இதுல இந்த கம்பெனில நிறைய பேரை வேலைக்கு வச்சிருக்காங்க. இவன் வந்து ஒரு கடைன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு ஓனருக்கு தெரியாம ஏதாவது ஒரு பொருள் எடுத்து இன்னொருத்தன் வித்துட்டு அவன் காசு பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது தப்பா இருக்கு. ஐயோ இவங்களெல்லாம் ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கம்பெனியை ஒழுங்குபடுத்தணும்னு நினைக்கிறாங்க. நம்மளோட கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு டீப்பா பல இடங்கள்ல இருந்து தொடர்பு இருக்கு. இவங்ககிட்ட இருந்தே தொடர்பு இருக்கு அப்படின்னு நம்ம இன்னைக்கு பல விஷயங்கள் நம்மளோட ஏன்ஷியன் பாஸ்ட்ல இருந்து கூட சில விஷயங்களை நம்ம யூஸ் பண்றோம். நம்ம பல கவர்னன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கூட நம்ம குடவோலை சிஸ்டத்துல இருந்து நம்மளுக்கு லோக்கல் பாடி கவர்னன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அன்னைக்கு இருந்திருக்கு அப்படின்றது நம்ம பழையில இருந்து பாக்குறோம். இருந்தாலும் இந்த பிரிட்டிஷ்ன்றது நம்மளோட நியர் பாஸ்ட், நம்மளோட பக்கத்துல இருந்தவங்க, அவங்ககிட்ட இருந்து நம்ம விடுதலை பெற்றோம். ஸோ அவங்களோட ஆட்சியில எப்படி கான்ஸ்டிடியூஷன் எப்படி உருவாச்சு, இந்த கான்ஸ்டிடியூஷன்லாம் பிரிட்டிஷ்க்கெல்லாம் முன்னாடியே வந்துருச்சு. பிரிட்டிஷ்க்குலாம் அவங்களுக்கு வந்து சார்ட்டர் போட்டே கொடுத்துட்டாங்க முதல்ல. ஸோ அவங்களுக்கு அந்த எவால்வ்டு கான்ஸ்டிடியூஷன் சொல்றோம். நமக்கு அவங்க பீரியட்ல அவங்க வந்து சட்டம் போடுறாங்க. வி ஹாவ் நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து 1950 வந்தாலும் 1946 உருவாக்குனாலும், so we have our deep roots from the British administration. நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் ரூல், இது எல்லாமே நம்ம ஃப்ரேம் ஒர்க், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பழைய காலத்துல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத பாக்குறோம். ரைட். இப்போ நம்ம இந்த பிரிட்டிஷோட ரூலை ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு வந்து கம்பெனி ரூலுங்க, ஒன்னு வந்து கிரவுன் ரூல். பிரிட்டிஷ் ஆட்சியை இரண்டாக பிரிக்கிறோம் நண்பர்களே. ஒன்னு வந்து கம்பெனி ரூல், ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ரூலு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கிரவுன் ரூல், குயின் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் ஒன்று வரும். நம்ம இன்னைக்கு கம்பெனி ரூலை பார்க்க போறோம். 1773 இருந்து 1857 வரைக்கும் பார்க்க போறோம். 1857 இல்லைன்னா 1858 சட்டம் போடுறான். ரைட். இங்க 1858 இருந்து 1947 இந்த இடத்த நம்ம நாளைக்கு பார்ப்போம், இந்த இடத்த இன்னைக்கு பார்ப்போம். ரைட். இதுதான் நம்மளோட இன்னையோட டாஸ்க். சரியாங்க, பார்க்கலாம் வாங்க.
இப்போ இந்த திவானி ரைட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. இந்த இவங்களை எல்லாருமே ஒழுங்குபடுத்தணும், ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்றாங்க. ஸோ லீகல் ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வாங்க. ஸோ இது வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல அந்த பழைய விஷயங்கள்லாம் ஏன் நம்ம படிக்கிறோம்னா அதுல இருந்தா நம்மளுக்கு ரூட்ஸ் இருக்கு. எப்படி லெஜிஸ்லேட்டிவ் ஃபார்ம் ஆச்சு, எப்படி ஜுடிஷியரி ஃபார்ம் ஆச்சு, எப்படி வந்து நம்மளோட இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டம் இருக்கு, எப்படி இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் இருக்கு, எப்படி நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கன்கரண்ட் லிஸ்ட் எப்படி வந்துச்சு, where it has been taken and how there have been a deep roots in the earlier acts அப்படின்றத பார்க்கிறோம். அந்த வகையில பிரிட்டிஷ் போட்ட முதல் சட்டம் ஒழுங்குபடுத்தும் சட்டம், ஒழுங்குமுறை சட்டம், the regulating act of India, முதல் சட்டம் regulating act of 1773. ஒழுங்குமுறை சட்டம் regulating act of 1773 ஒழுங்குமுறை சட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா போன வாட்டி குரூப் 1ல கேள்வி, மெயின்ஸ்ல கேள்வி, ஒழுங்குமுறை சட்டம் 1773. ஸோ இது வந்து 3 விஷயத்துக்காக வேண்டி பார்க்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியோட முதல் முயற்சி, இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டேக்கன் பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டு ரெகுலேட் இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டேக்கன் பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆங்கில அரசாங்கத்தால் முதல் முயற்சி அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் taken by the British government to control and regulate the affairs of company in India. அதாவது இந்த கம்பெனியை ஒழுங்குபடுத்தணும், கிழக்கிந்திய கம்பெனியை ஒழுங்குபடுத்துவதற்கான முதல் முயற்சி தான் இந்த சட்டம். இந்த கம்பெனி அவங்க விருப்பத்துக்கு என்ன பண்ணிடக்கூடாதுல்ல, லோக்கல்ல நேட்டிவ் ட்ரேடர்ஸ். இது வந்து நான் சொல்றது ப்ரொவிஷன் கிடையாது. The objective of the act என்ன நோக்கம், கம்பெனியை கட்டுப்படுத்தணும், முதல் முயற்சி அப்படின்றத பாக்குறோம். It was the first step taken by the British government to control and regulate the affairs of company in India. So அடுத்த பாயிண்ட், கம்பெனியை ரெகுலேட் பண்ணியாச்சு. For the first time the political and administrative functions of the company were recognized. முதலாக அந்த political and administrative functions அது வந்து ரெகக்னைஸ் பண்றாங்க. கம்பெனிக்கு பொலிட்டிக்கலும் அட்மினிஸ்ட்ரேஷன் அது வரைக்கும் வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி அவங்க வெறும் ட்ரேடர்ஸ் தான். For the first time the political and administrative functions of the company were recognized. கம்பெனிக்கு பொலிட்டிக்கல் அரசியல் மற்றும் நிர்வாக காரணிகளை இது ரெகக்னைஸ் பண்ணது, அங்கீகரித்தது. Political and administrative functions of East India Company was recognized for the first time. முதலாக இதை வந்து அங்கீகரிக்கிறாங்க. இவங்களுக்கு பொலிட்டிக்கலும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா திவானி ரைட்ஸ் கிடைச்சிருது. திவானி ரைட்னா they have the control over the revenue civil justice. சரியா? அடுத்தது இட் லைட் த ஃபவுண்டேஷன் ஃபார் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு காரணம் சொல்ற. இந்த ஒரு பாயிண்ட் வச்சுதான் நம்ம உள்ள போயிட்டே இருப்போம். இன்னைக்குள்ள ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம இந்த ஒரு பாயிண்ட் வச்சுதான் நம்ம உள்ள போயிட்டு இருப்போம். இட் லைட் த ஃபவுண்டேஷன் ஃபார் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா. சென்ட்ரலைசேஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட் லைட் த இன்னும் ப்ரொவிஷன் வந்து இதை வச்சு நம்ம எழுதிடலாம். இட் லைட் த foundation for central administration in India. What do you mean by central administration in India? Central administration in India na enna? Foundation for central administration in India. மத்திய ஒரு அரச, மத்திய நிர்வாகம் எல்லாமே ஒரு ஆள்கிட்ட தான் அதிகாரம் இருக்கணும். அரசியல் மற்றும் நிர்வாக அங்கங்களை முதலாக அங்கீகரித்தது. ஒரு அரசியல் நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு பாடியா ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்பதான் முதல்ல ரெகக்னைஸ் பண்றாங்க. இட் லைட் த ஃபவுண்டேஷன் ஃபார் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா. சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன? சென்ட்ரலைசேஷனுக்கு போறாங்க. வாட் யூ மீன் பை சென்ட்ரலைசேஷன், டீசென்ட்ரலைசேஷன்? இந்த ரெண்டும் நமக்கு தெரியணும். சென்ட்ரலைசேஷன்னா எல்லா அதிகாரமும் ஒரே இடத்துல இருக்கிறதா சென்ட்ரலைசேஷன். எல்லா அதிகாரம் அப்பா சொன்னாதான் கேட்கணும், அப்பா தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி
எல்லா அதிகாரம் எல்லா முடிவும் அப்பாதான் எடுப்பார், அப்பாதான் எல்லா விதிகளும் போடுவார். அந்த மாதிரி டீசென்ட்ரலைசேஷன்னா அப்பா வந்து எல்லாருக்குமே பிரிச்சு கொடுத்துருவார். நீ இதை வச்சுக்கோ, நீ இதை வச்சுக்கோ, இதை வச்சுக்கோ, எல்லா இதையுமே பிரித்து கொடுக்கிறது டீசென்ட்ரலைசேஷன். அதிகாரத்துவம் ஒரே இடத்துல இருக்கிறது சென்ட்ரலைசேஷன். பிரிட்டிஷ் எதை நோக்கி போறாங்க அப்படின்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் சென்ட்ரலைசேஷன். த ஃபைனல் ஸ்டெப் டுவர்ட்ஸ் சென்ட்ரலைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா 1833ல சார்ட்டர் ஆக்ட் வந்து த ஃபைனல் ஸ்டெப் டுவர்ட்ஸ் சென்ட்ரலைசேஷன். அப்படின்னா சென்ட்ரலைசேஷன் போறாங்க, அதிகாரத்தை ஒரே இடத்துல மொத்தமா இந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்கக்கூடியதை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் அப்படின்றத பாக்குறாங்க. ரைட்டுங்க. சோ வாங்க இப்ப ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஆக்ட் பார்க்கலாம். ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் 1773. இந்த 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட்ல என்னென்ன ப்ரொவிஷன் இருந்தது? அதாவது எல்லா இடத்துலயுமே கவர்னர், பெங்கால், பாம்பே, மெட்ராஸ்ன்னு இருக்குங்க. இந்த பெங்கால், பாம்பே, மெட்ராஸ்ல ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு கவர்னர் இருக்காங்க. எல்லாருக்கும் ஈக்குவல் பவர்னு இருந்துச்சு முதல்ல, ஈக்குவல் பவர். சரியா? இது என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கவர்னர் ஆஃப் பெங்கால் வாஸ் மேட் அஸ் பெங்காலோட ஆளுநருக்கு ஒரு பதவி உயர்வு கொடுத்துறாங்க. he was made as governor general of bengal. பெரிய போஸ்டிங், கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். அப்படின்னா இவர் தான் எல்லாரோட மேல அப்படின்றத சொல்றாங்க. கவர்னர் ஆஃப் பெங்கால் வாஸ் மேட் அஸ் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். இது வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்டா ஒரு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், இவரு கூட ஒரு எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில், எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் சேர்த்துக்கிறாங்க. இவர் கூட ஒரு எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் which consisting of 4 members. The first governor general of Bengal, the first governor general of Bengal யார் அப்படின்னா லார்ட் வாரன் ஆஸ்டிங்ஸ். இவர்தான் முதல் கவர்னர் ஜெனரல். வாரன் ஆஸ்டிங் பிரபு தான் முதலாக கவர்னர் ஜெனரலா இருக்காரு. சோ அப்படின்னா இது என்ன பண்ணுது அப்படின்னா, இட் மேட் த கவர்னர் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ் subordinate to governor general of Bengal. பாம்பே, மெட்ராஸ் சபார்டினேட் ஆயிட்டாங்க. இட் மேட், இந்த சட்டம் கவர்னர், ஆளுநர், மெட்ராஸ் மற்றும் பாம்பேயின் ஆளுநரை கவர்னர் ஜெனரல், இது இவரோட ஆளுநர், பெங்காலோட தலைமை ஆளுநர் கீழே கொண்டு வருது. இட் மேட் த கவர்னர்ஸ் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ் சபார்டினேட் டு த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே. இப்போ வந்து இவர் தான் பெரிய ஆளு. முதல்ல எல்லாருமே ஈக்குவல் இருந்தது. they are independent of each other. before previously they are independent of each other. யாரையுமே யாரும் சார்ந்து இல்ல அப்படின்றாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு சுப்ரீம் கோர்ட், the act provided for the provision to establishment of supreme court. ஒரு சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஒரு உச்ச நீதிமன்றம் கொண்டு வரணும். அதன்படி 1774 ஒரு சுப்ரீம் கோர்ட் கொண்டு வரப்படுது. அந்த சுப்ரீம் கோர்ட்ல ஒரு சீஃப் ஜஸ்டிஸும் 3 ஜட்ஜஸும் இருக்கணும் காம்போசிஷன். சோ ஒரு தலைமை நீதிபதி, ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், 3 அதர் ஜட்ஜஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ கரண்டா நான் சொல்றது, இப்போ 2020 நம்ம பேசிட்டு இருக்க, 21 நம்ம பேசிட்டு இருக்க இந்த டைம்ல 1:33 இது இப்போ இருக்கக்கூடியது. ரைட்டா? அப்பவே சுப்ரீம் கோர்ட் ஒன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்ன்றத சொல்லியிருக்காங்க. சோ இத மாதிரி அடுத்தது இது மெயினா கொண்டு வந்தது எதுக்கு? ஃபார் த கண்ட்ரோலிங் த ரெகுலேட்டிங் த கம்பெனி அஃபேர்ஸ். சோ இது இட் ப்ரோஹிபிட்டட் த சர்வன்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி டு என்கேஜ் இன் பிரைவேட் ட்ரேட். கம்பெனில இருக்கும் நம்ம அந்த 3 பாயிண்ட் நினைக்கணும். ஒன்னு சென்ட்ரலைசேஷன், இட் லேட் த ஃபவுண்டேஷன் ஃபார் சென்ட்ரலைசேஷன். அப்ப வாரன் ஆஸ்டிங்ஸை கொண்டு வராங்க, எல்லாரோட பவரை எடுத்துறாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அவங்களோட பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷனா ஒரு சுப்ரீம் கோர்ட் வேணும் அவங்க நிர்வாகம் செய்யறதுக்கு. சோ அடுத்தது ப்ரோஹிபிஷன் ஆஃப் சர்வன்ட்ஸ் ஆஃப் கம்பெனி, ப்ரோஹிபிஷன் ஆஃப் த சர்வன்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி டு இன்வால்வ் இன் பிரைவேட் ட்ரேட் அண்ட் கெட்டிங் பிரைப்ஸ் and presents bribes from the natives, accepting gifts or bribes. Prohibition of servants of the company to involve, யாரும் நீ தனியா ட்ரேட் பண்ண கூடாது, கம்பெனிக்கு வேலை பார்க்குற, சரியா? இப்படி வேலை பார்த்து அவ்வளவுதான்டா, அவனுக்கு பயங்கரமான தண்டனை. பிரைவேட் ட்ரேட் அண்ட் அக்செப்டிங் பிரைப்ஸ் ஃப்ரம் நேட்டிவ், நம்ம உள்நாட்டுக்காரன்
எதுவும் இது வாங்கிடக்கூடாது, காசு எதுவும் வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கம்பெனிக்காரர் ரெகுலேட் பண்றான். அது மட்டும் கிடையாது, இட் ஸ்ட்ரெங்தன் த கம்பெனி கண்ட்ரோல் ஓவர். கம்பெனியோட கண்ட்ரோல் எப்படி பண்றாங்கன்னா, இத பிரிட்டிஷோட கவர்மெண்ட் இட் ஸ்ட்ரெங்தன் த கண்ட்ரோல் ஓவர் த கண்ட்ரோல் ஆஃப் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். பிரிட்டிஷ் கவர்மெண்டோட கண்ட்ரோலை இவங்க வச்சுக்கணும். கம்பெனிக்கு மேல பிரிட்டிஷ் கவர்மெண்டோட கண்ட்ரோலை கொண்டு வரணும். ஏன்னா இவங்க கண்ட்ரோல் இல்லாம இருந்தானா இவன் பாட்டுக்கு செஞ்சுட்டு இருப்பான். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கு, இந்த கம்பெனியை நம்ம முழுமையா கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு நம்ம பின்னாடி மொத்தமா நம்மளே ஆட்சி பண்ணணும், இவங்களை வச்சு வணிகம், இவங்களை வச்சு இடத்த பிடிக்கிறாங்க, அதுதான் அவங்களோட ஏம். நீங்க போக போக பார்த்துட்டே இருப்பீங்க, நல்ல தெளிவான ஒரு புரிதல் கிடைக்கும். இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஸ்ட்ரெங்தன் தேர் கண்ட்ரோல். எப்படி? பை அப்பாயிண்டிங் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், சிடி அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல சிடி வராங்க, அதுக்கப்புறம் பிசி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு இதே டெர்மினாலஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிடி பிசி நம்ம பாத்தீங்கன்னா முதல்ல ஏபிசிடின்னு தான் வருவோம். ஏபிசிடி, அதாவது பிசி தான் முதல்ல வரும், ஆனா இங்க சிடி தான் முதல்ல வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. பை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஸ்ட்ரெங்தன் their கண்ட்ரோல் ஓவர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. கம்பெனிக்கு மேல அவங்க ஆதிக்கத்தை எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்றாங்க அப்படின்னா, பை அப்பாயிண்டிங் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். நண்பர்களே, ஒரு கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், சிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர்ஸ், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயிண்ட் பண்றாங்க, ஒரு பாடி, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ இவங்க தான் they will be taking care of all RMC. So they should report on all the affairs, report on matters on RMC, revenue, military and civil. இந்த ஆர்எம்சின்றது நான் ஏன் சொன்னேன்னா, இது வந்து மிலிட்டரி, சிவில் அண்ட் ரெவன்யூன்னு சொல்லுவாங்க. ரெவன்யூ ஆர்எம்சினா ரெடிமிக்ஸ் காங்கிரீட்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும். இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவங்களை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. எப்பா நீ வந்து இங்கிலீஷ் கம்பெனி, இந்த கம்பெனியை நடக்கிறத ஃபுல்லா வந்து எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்களோட கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு அவங்களோட ஒரு ஆளை வந்து வச்சுக்கிறாங்க. கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், they do report on all the matters so related to report on its revenue, civil and military affairs in India. இந்த அஃபேர்ஸ் எல்லாமே இவங்க தான் ரிப்போர்ட் பண்ணணும். இதுதான் முதல் இந்த ரெகுலேட்டிங் சட்டத்தில் உள்ளது. அப்படின்னா திரும்ப நம்ம பார்க்க வேண்டியது 3 பாயிண்ட முதல்ல யோசிக்கணும். ஒன்னு, கம்பெனியை ரெகுலேட் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்க சென்ட்ரலைசேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சென்ட்ரலைசேஷன் வந்து போகுது அப்படின்றத பாக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றத பாக்குறோம். ஸோ இதை வந்து நீங்க சிம்பிளிஃபைடா பார்க்கணும்னா பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதை வந்து பாக்கணும்னா ரொம்ப சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் ஞாபகம் வரலன்னா இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? முதல்ல கம்பெனியை ரெகுலேட் பண்ணுங்க. இவன் லஞ்சம் வாங்குவான், இவன் ஏமாத்திடுவான், அவன் மேலே அவனுக்கு நம்பிக்கை இல்லை, சரிட்டா? அதனால ஒரு பிஏ வச்சுக்கிறான், பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன். அந்த பிஏ தான் சிடி. ஒரு பிஏ வச்சுக்கிறான், பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபங்க்ஷன், அதுதான் சிடி. ஸோ இதை சிடியை வச்சு ஒரு மத்திய ஆட்சி, சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு சிடி வந்துருது, அந்த சுப்ரீம் கோர்ட் வந்துருது. ஸோ இங்க அந்த கம்பெனி அவன் ரெகுலேட் பண்ணணும். கம்பெனில அவன் ஒழுக்கமாவே இருக்க மாட்டான், அவனை ரெகுலேட் பண்ணணும், பிரைப் வாங்கக்கூடாது அப்படின்றத சொல்றான். ஸோ இவங்களை கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு சிடியை கொண்டு வந்துடுறான், சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றான். சென்ட்ரலைசேஷனுக்கு வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் கொண்டு வந்துடுறான். கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னா மீதி எல்லாரும் அவங்களோட கீழே தான் அப்படின்ற விஷயங்களை கொண்டு வந்துடுறான். ஆட்டோமேட்டிக்கா பாயிண்ட் ஞாபகம் வந்துடும். நான் சொன்னது புரியுதா? ஒரு பிஏ வச்சுக்கிறாங்க, முதல்ல ஒரு பிஏ வச்சுக்கிறான், பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் சென்ட்ரலைஸ்டா போறதுக்காக வேண்டிய ஒரு பிஏ வச்சுக்கிறான். அதான் வந்து சிடி, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். சோ இது வரைக்கும் எல்லாருக்கும் தெளிவா புரிந்ததா நண்பர்களே? அனைவருக்கும் காலை வணக்கம். நிறைய பேர் ஜாயின் பண்றீங்க, ஆஃப்லைன்ல பாக்குற நண்பர்களும் சொல்றேன். ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நம்ம கிளாஸஸ் தொடர்ந்து கொடுப்போம். ஏன்னா நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்ஸும், ஒவ்வொரு ஃபீட்பேக்கும் தான் ஓகே இன்னும் நிறைய கொடுக்கணும், இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியை கொடுத்துட்டே இருக்கு. தொடர்ந்து உங்களோட ஆதரவை வந்து நீங்க கொடுத்துட்டே இருக்க நண்பர்களே. ரைட்டா, அடுத்தடுத்ததுக்கு போலாம். முதல் சட்டம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுல வந்து எல்லாருக்கும் ஒரு கடுப்பு இருக்கு. ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்தனால பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு ரெக்டிஃபை, இவங்களுக்கு வந்து சில விஷயங்களை இதெல்லாம் இந்த சட்டம்ல எங்க இருந்து வருது? பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இருந்து வருது. இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் இது எங்க இருந்து வருது? பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். சோ இதுல பிரிட்டிஷ் இது வந்து சரியில்லைங்க அப்படின்றார். வாரன் ஹாஸ்டிங்ஸ்க்குலாம் கொஞ்சம் காண்டா இருக்கு. Hey, this is not good man, I don't like this act, I do have some changes அப்படின்றார். What changes you want அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. ஓகே வில் பாஸ் an act. ஓகே, உனக்கு கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கு, எனக்கு புரியுது, உங்களோட வருத்தங்கள் புரியுது. உன்னோட அதிகாரத்துல நான் நிறைய கை வச்சிட்டேன், கரெக்ட் தான், உனக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்றத அவங்க யோசிக்கிறாங்க. ரைட், வில் செட்டில் திஸ், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட், ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுடா.
1773 அமான் பண்ணி 1781 ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் சொல்லி இதுல எப்பா செட்டில் பண்ணி விட்டுறேன்ப்பா உங்களை, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன வருத்தம்? உங்களுக்கு இது ஒரு அமான்மெண்ட், இது ஒரு சின்ன குட்டி ஆக்ட் தான், அமான்மெண்ட் ஆக்ட் தான், மேஜர் ஆக்ட் கிடையாது, குட்டி ஆக்ட், அமான்மெண்ட். சோ இது என்ன சொல்லணும்னா, கவர்னர் ஜெனரலோட கவுன்சில் நம்ம பார்த்தோம். எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் ஒரு கவுன்சில் இருக்கு, 4 பேர் இருக்காங்க. வார்னாஸ்டிங்ஸ் ஒரு கவர்னர் ஜெனரல், எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் அப்படின்றத நம்ம பார்த்தோம், ரைட்? இதுல இந்த ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா, கவர்னர் ஜெனரலோட கவுன்சிலுக்கு கொஞ்சம் அதிகமான பவர் கொடுக்குறாங்க. அப்படி என்ன கொடுக்குறாங்க? கவர்னர் ஜெனரல் கவுன்சிலுக்கு கொஞ்சம் பவர், கொஞ்சம் மோர் பவர். பாவங்க அவங்க தானே ஆட்சி பண்ணணும். என்ன பண்றாங்க? எக்ஸம்ஷன். சுப்ரீம் கோர்ட்டு there is an exemption to the governor general. கவர்னர் ஜெனரல், அவரோட எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில், இவங்களுக்கு எல்லாருக்குமே, இவங்களுக்கு சர்வன்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி, இவங்க எல்லாருக்குமே எக்ஸம்ஷன் ஃப்ரம் த ஜூரிஸ்டிகேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்ல எங்களை தண்டிக்க கூடாதுங்க. நாங்க பண்ற விஷயத்துக்கு எங்களை தண்டிக்க கூடாது. நாங்க பண்றது எதுக்காக வேண்டி பண்றோம்? acts done by their official capacity. நாங்க எங்களோட கடமை, எங்களோட பதவியில இருந்து நாங்க பண்ற விஷயத்துக்கு அபிஷியலா பண்றதுக்கு எங்களுக்கு கோர்ட் கோர்ட்டுக்கு வரையறைக்குள்ளே நாங்க வரமாட்டோம். So exemption for governor general as executive council and company servants from jurisdiction of Supreme Court for the acts done in their official capacity. Acts done in their official capacity. அவங்க அபிஷியலா ஏதாவது பண்ணும்போது இதுல தலையிடக்கூடாது. அது மாதிரி எக்ஸப்ஷன் revenue matters and matter arising in exception for jurisdiction. இது என்னன்னா, revenue matters, it excluded the revenue matters and matters revenue collectionலயும் இந்த சுப்ரீம் கோர்ட் தலையிடக்கூடாது. It excluded the revenue matters and the matters arising in the collection of revenue, right? It excluded revenue and revenue collection. Revenue mattersலயும் matters arising in the collection of revenue, இதுலயுமே சுப்ரீம் கோர்ட் தலையிடக்கூடாது. collection of revenue இதுலயுமே no jurisdiction from the jurisdiction, excluded revenue and matter of collection of revenue from the jurisdiction of Supreme Court. என்னங்க, சுப்ரீம் கோர்ட்டோட ஜூரிஸ்டிகேஷனுக்கு உள்ள வர மாட்டாங்க இவங்களும். இது நாங்க ரெவன்யூ கலெக்ட் பண்றப்ப இதுக்கும் சுப்ரீம் கோர்ட் தலையிடவே கூடாது. அப்படின்னா என்ன பிரச்சனை இந்த செட்டில்மெண்ட்ல? ஒன்லி அந்த சுப்ரீம் கோர்ட் தான் பிரச்சனை. சுப்ரீம் கோர்ட் இவங்கள கேள்வி கேட்கிற மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா? அது பிரச்சனை. எங்களுக்கு அதுல இருந்து விலக்கு கொடுங்க. அதான் செட்டில்மெண்ட், அவங்களுக்கு மேஜரான செட்டில்மெண்ட். ஆனா அந்த கல்கத்தால இருக்கக்கூடியவங்க எல்லா இன்ஹிபிட்டடும் ஜூரிஸ்டிகேஷன், அவங்க எதுக்குள்ள வருவாங்க? கல்கத்தால இருக்கக்கூடிய எல்லா மக்களும், ஆல் பீப்புள் ஆஃப் கல்கத்தா comes under the jurisdiction of Supreme Court. எல்லாரும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே தான் வருவாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன தண்டனையா இருந்தாலும் அவங்களோட பர்சனல் லா படி கோர்ட் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணும். பர்சனல் லானா இந்துக்களுக்கு ஹிந்து லாவும், இஸ்லாமியர்களுக்கு முகமதன் லாவும். இதப்படி யார் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க? சுப்ரீம் கோர்ட் தான். மக்களுக்குன்னா சுப்ரீம் கோர்ட் தான். ஆனா எங்க மேல சுப்ரீம் கோர்ட்டுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. நாங்க எங்களோட அபிஷியல் கெப்பாசிட்டில பண்றோம் அப்படின்றாங்க, ரைட்டா? சோ அது மட்டும் இல்ல, ப்ரொவிஷனல் இருந்து என்ன, கவர்னர் ஜெனரலுக்கு மோர் பவர். நான் முதல்ல சொன்ன ஒரு பாயிண்ட், ப்ரொவிஷனல் இருந்து அப்பீல் ஆச்சுன்னா, ப்ரொவிஷனல் கோர்ட் இருக்குல்ல, ஹை கோர்ட், இந்த ஹை கோர்ட்ல இருந்து அப்பீல் ஆச்சுன்னா இது அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக கூடாது. it should come to the governor general council. So governor general in council சொல்லுவாங்க. governor general in council, இந்த கவுன்சிலுக்கு தான் தம்பி வரணும். அது மட்டும் இல்ல, இதோட லீகல் ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா ரெகுலேஷன்ஸ். ஸோ கவர்னர் ஜெனரலோட கவுன்சில் தான் இந்த ப்ரொவிஷனல் கோர்ட்டுக்கு லீகல் ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க. இட் எம்பவர்ட் த கவர்னர் ஜெனரல் கவுன்சில் டு ஃப்ரேம் ரெகுலேஷன் ஃபார் ப்ரொவிஷனல் கோர்ட்ஸ் அண்ட் கவுன்சில். புரியுதா? கவர்னர் ஜெனரல் கவுன்சில் இருக்கு இல்லையா, கவர்னர் ஜெனரல் இன் கவுன்சில் டு ஃபார்ம் த ஃப்ரேம் ஒர்க், என்னென்ன சட்டம் போடணும் எங்க, டு ஃபார்ம் த ஃப்ரேம் ஒர்க் இன் ப்ரொவிஷனல் கோர்ட். ப்ரொவிஷனல் கோர்ட்டும் அந்த கவுன்சிலையும் என்னென்ன லீகல் ஃப்ரேம் ஒர்க், என்னென்ன ஃப்ரேம் ஒர்க் இருக்கணும், என்னென்ன டு ஃப்ரேம் ரெகுலேஷன்ஸ் இன், டு ஃப்ரேம் ஒர்க் இன் ரெகுலேஷன்ஸ் கூட சொல்லலாம். டு ஃப்ரேம் ரெகுலேஷன்ஸ் இன் ப்ரொவிஷனல் கோர்ட் அண்ட் கவுன்சில். ரெகுலேஷன்ஸ்
ஸோ ஏதாவது ஒரு இப்போ அதை ஸ்ட்ரக்சர் சரி பண்ணணும் அப்படின்னா முதல்ல என்ன ஃபுல்லாவே கோர்ட்டு சம்பந்தமா தான். இப்போ நாங்க எக்ஸம்ஷன்பா, நாங்க எக்ஸம்ஷன், எங்க சர்வன்ஸ் எக்ஸம்ஷன், எங்க கவுன்சிலர் இருக்கக்கூடியவங்க எக்ஸம்ஷன், கவர்னர் ஜெனரல் ரெவன்யூ மேட்டர்னா எக்ஸம்ஷன், அதுக்கும் எக்ஸம்ஷன். ஸோ கோர்ட்ல இருந்து கல்கத்தா மக்களுக்கு எக்ஸம்ஷன் கிடையாது. அந்த கோர்ட்ல மக்கள் எல்லாருக்கும் இந்த சட்டம் தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி அப்பீல் வந்துச்சுன்னா ப்ரொவிஷனல் கோர்ட்ல இருந்து கவர்னர் ஜெனரல் இன் கவுன்சில் தான் வரணும். கவர்னர் ஜெனரல் இன் கவுன்சில் தான் ரெகுலேஷன்ஸ், ஒரு ப்ரொவிஷனல் கோர்ட்டோ கவுன்சிலோ எப்படி இருக்கணும்னு யார் தான் முடிவு பண்ணணும்? இந்த கவுன்சில் தான் முடிவு பண்ணணும். இதுதான் ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட். பொதுவாக இந்த ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்லாம் இவ்வளவு டீடைல்டா யாரும் படிக்க மாட்டாங்க. ஆனா தேவைதான், அதுவும் தேவைதான். அந்த ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்ல என்ன நடந்துச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஒண்ணுமே கிடையாது. அதுல சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்தாங்க, இதனால இவங்க பாதிக்கப்பட்டாங்க, செட்டில்மெண்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிட் இந்தியா ஆக்ட், ரொம்ப முக்கியமான ஆக்ட். 24 வயசுல பிட் அப்படின்ற ஒரு யங், இந்த பிட் த யங் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்து ஆகிறார் 1783. ஸோ அவர் ஒரு சட்டம் கொண்டு வர, பிட் இந்தியா ஆக்ட். பிட் இந்தியா ஆக்ட் அவரோட பீரியட்ல கொண்டு வர்றது பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784, 1784. இதுதான் ரெண்டாவது சட்டம், ரெகுலேட்டிங் சட்டத்துக்கு அடுத்து ரெண்டாவது சட்டம், அது அமெண்ட்மெண்ட் தான். இது என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்மளுக்கு சிடின்னு ஒருத்தன் வந்துட்டான், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இவன் வந்து பிசின்னு ஒருத்தனை உள்ள கொண்டு வந்துடுறான். கோர்ட் ஆஃப் டைரக்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய படம் எடுப்பார், கமர்ஷியல் மூவிஸ் எல்லாம் எடுப்பார். அதனால இவங்க கமர்ஷியல் அஃபேர்ஸை பார்க்கணும். இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றவங்க பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் பார்க்கணும். போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் பார்க்கணும். இவங்க கமர்ஷியல் அஃபேர்ஸ் பார்க்கணும், இவங்க பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் பார்க்கணும். அதாவது ரெவன்யூ, மிலிட்டரி, சிவில் வந்து இப்ப இவங்களோட கண்ட்ரோல்ல போயிருது. இதுதான். அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, முதல் பாயிண்ட், இட் டிஸ்டிங்யூஸ்ட் த பொலிட்டிக்கல் அண்ட் கமர்ஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கம்பெனி. புரியுதா? இது வந்து கமர்ஷியல், இது பொலிட்டிக்கல், இந்த ரெண்டு தான். இதுல வந்து புதுசா பிசி வந்துச்சுன்னு மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். இட் டிஸ்டிங்யூஸ்ட் பொலிட்டிக்கல், கமர்ஷியல். ஏற்கனவே கமர்ஷியலா தான் இருந்தாங்க, ஃபுல்லாவே கமர்ஷியல் பொலிட்டிக்கல் ரெண்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. கமர்ஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ரெண்டையுமே இப்ப டிஸ்டிங்விஷ் பண்ற, ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு, கமர்ஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கம்பெனி. சரிங்க, கமர்ஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் த கம்பெனியை தனித்தனியா பிரிச்சு சொல்றாங்க. சோ இதுல இட் அலௌட் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டு மேனேஜ் கமர்ஷியல் அஃபேர்ஸ் and it created, ஏற்கனவே இருந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர், and it created a new body. இது கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஏற்கனவே பார்த்தோம். போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் டு மேனேஜ் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் இன் இந்தியா. பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். Thus it created a dual government. Board of control and court of directors, it created a dual government. இது வந்து ஒரு ரெட்டை ஆட்னா. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, உங்களுக்கு இதெல்லாம் வந்து ப்ரொவிஷன்ஸை டைரக்டா கேட்பாங்க. நல்ல தெளிவா இருந்துச்சுன்னா, ஒரு வாட்டி தெளிவா இருந்தீங்கன்னா அந்த ஆக்ட் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். முதல்ல சிடி கொண்டு வராங்க, அடுத்து பிசி கொண்டு வராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சோ இப்போ போர்ட் ஆஃப் கவுன்சில் டு சூப்பர்வைஸ், அடுத்த பாயிண்ட் எடுத்தீங்கன்னா, இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் டு சூப்பர்வைஸ் அண்ட் டைரக்ட் ஆல் ஆபரேஷன்ஸ் இன் ரெவன்யூ, மிலிட்டரி அண்ட் சிவில். இவ்வளவுதான் பாயிண்ட். போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் டு சூப்பர்வைஸ் and direct all operations. அவங்களுக்கு தான் பொலிட்டிக்கல் அஃபேர் வந்துருச்சுல. all operations of civil, military, revenue of British possession in India. Separate the direct all operation of civil, RMC, civil, military and revenues of British possession in India. நல்ல வார்த்தை பாருங்க, of British possession in India. ஆங்கிலேயர்களோட இடத்துல இவங்க என்ன வேணாலும் இது பண்ணிக்கலாம். பிரிட்டிஷ் பொசஷன் அப்படின்றாங்க. என்ன பிரிட்டிஷ் பொசஷனா? இதெல்லாம் this act is more significant for two reasons. The act is significant for two reasons. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா, முதல் முதலாக for the first time the company territories were in India. முதலா இது பிரிட்டிஷோட இடம்னு சொன்னது இந்த ஆக்ட்ல தான். For the first time the act is significant for two reasons. இந்த ஆக்ட், பிட் இந்தியா ஆக்ட் வந்து சிக்னிஃபிகன்ட், ரெண்டு விஷயத்துக்காக வேண்டிய சிக்னிஃபிகன்ட். இதோட சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த பிட் இந்தியா ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா,
ஃபர்ஸ்ட் டைம் கம்பெனியோட டெரிட்டரிய பிரிட்டிஷ் பொசிஷன் இன் இந்தியா அப்படின்றாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் த கம்பெனி டெரிட்டரிஸ் வேர் நோன் அஸ் பிரிட்டிஷ் பொசிஷன் இன் இந்தியா. ஆங்கிலேயரோட இடம், பிரிட்டிஷோட இடம் அப்படின்னா என்ன சொல்றாங்க? அவங்களோட கண்ட்ரோலை நிலைநிறுத்துறாங்க. இது எங்களோட இடம். அது மட்டும் கிடையாது, பிரிட்டிஷ் வாஸ் given the supreme control over the company affairs and administration in India. அதான கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை வந்து உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றது ஒன்று இறக்கி இன்னும் கண்ட்ரோல் பண்றாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் செகண்ட் பிரிட்டிஷ் கம்பெனி, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கம்பெனி டெரிட்டரி பிரிட்டிஷ் பொசிஷன் சொல்றோம். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வாஸ் given supreme control over the கம்பெனியோட டெரிட்டரிஸ் அண்ட் அஃபேர்ஸ் இன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியா. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு சுப்ரீம் கண்ட்ரோல் யாரோட சுப்ரீம் கண்ட்ரோல்? ஸோ இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மேல, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அஃபேர்ஸ், அவங்களோட நிர்வாகம் அண்ட் இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல யாருக்கு கண்ட்ரோல் இருக்கு? கம்பெனி தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுல சுப்ரீம் கண்ட்ரோல் உங்க மேல, உங்க குடுமி ஏன் தலையில இருக்கு அப்படின்றத முதல் மூலம் சொன்னது பிட்டு. நீ வணிகம் பண்ணிக்கோ, உன் மேல நான் மரியாதையா நான் சொல்றதை கேட்டு எனக்கு விசுவாசமா நீ எப்பவுமே இருக்கணும். பின்னாடி ஒரு ஆக்ட்ல இதுதான் சொல்லுவாங்க, யூ ஷுட் ஹேவ் ட்ரஸ்ட் ஃபார் யுவர் மெஜஸ்டி and his successors. அவங்களோட வாரிசுகளுக்கு விசுவாசமா நீ இருக்கு, அதை ஒத்துக்கோ அப்படின்றதான் அடுத்தடுத்த சட்டங்கள்ல. இட் asserted the sovereignty of British control over the company அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த ஆக்ட்ல பார்ப்போம். ரைட்டா? ஸோ அப்படின்னா முதல்ல வந்து சென்ட்ரலைஸ் பண்ண போறாங்க. சென்ட்ரலைஸ் பண்றதுக்கான ஒரு தான் வாரன் ஹாஸ்டிங்ஸ். அடுத்து பிட்டு வந்து என்ன சொல்றாருன்னா, இது பிரிட்டிஷ் பொசிஷனுங்க. ஸோ போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றத ஒன்ன கொண்டு வராரு. ஸோ கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து பிரிச்சிடுறாரு. ஸோ இப்போ பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் ஏற்கனவே சொன்ன. பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை ரெகக்னைஸ் பண்ணாங்க முதல் வாட்டி. இங்க வந்து பொலிட்டிக்கலும் கமர்ஷியலும் ஸ்பிளிட் பண்றாங்க. பிரிட்டிஷ் பொசஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அப்படின்னா பிரிட்டிஷ் பொசஷனும் பிரிட்டிஷ்க்கு ஒரு சுப்ரீம் கண்ட்ரோலும் எங்க இருக்குன்றது இதுலதான் தெரியுது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வாஸ் given supreme control over East India Company affairs and its administration in India. இந்தியால இருக்குது நீங்க தான் பேரளவுல இருக்கீங்க, ஆனா எங்களோட நாங்க தான் பவர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறாங்க. நாங்க சொல்றதா நீங்க கேட்கணும். இப்போ சார்ட்டர் சீரீஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எல்லாமே சார்ட்டர் சீரீஸ். நான் சிம்பிளா சொல்றேன், சார்ட்டர் ஆக்ட், பட்டய சட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சார்ட்டர் சீரீஸ் ஆஃப் ஆக்ட்ஸ், பட்டய சட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சார்ட்டர் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இன்னும் 20 வருஷத்துக்கு உங்களுக்கு இது கொடுக்குறேன், பட்டயம் நீங்க வந்து வச்சுக்கோ, இன்னும் 20 வருஷத்துக்கு ட்ரேட் பண்ணிக்கோ, கம்பெனிட்ட கொடுக்குறாங்க. புரியுதா? அப்படி கொண்டு வந்த சட்டங்கள் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793. 20 வருஷத்துக்கு கொடுக்குறாங்களா? அடுத்தது அப்படின்னா 20 வருஷம்னா 1813, அடுத்து 20 வருஷம்னா 1833, 1853. இந்த மாதிரி பட்டயத்தை வாங்கிட்டே இருக்காங்க. எங்க இருந்து? சார்ட்டர் ஆக்ட் இருந்து வாங்குறாங்க. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இருந்து இவங்களுக்கு கம்பெனிக்கு கிடைக்குது. ஓகே, இன்னும் 20 வருஷம் தம்பி, இன்னும் 20 வருஷம், இன்னும் 20 வருஷம் தம்பி, இன்னும் 20 வருஷம். ஆனா இங்க வந்து சொல்லும் போது நோ டைம் வாஸ் மென்ஷன்ட். இப்போ நம்ம இந்த சீரீஸ் பாக்குறோம். இந்த சீரீஸ் முடிஞ்ச உடனே நம்ம கிளாஸே முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளான சீரீஸ் தான், நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்கும். இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அதை கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஆக்ட் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் கஷ்டமே கிடையாது. நல்ல ஸ்கோரிங். திரும்ப நீங்க இதை ரிமைண்ட் பண்ணி பார்க்கணும். நீங்க இது முடிச்சதுக்கு அப்புறம் கட்டாயமா நீங்க வந்து இத நம்மளோட லட்சுமிகாந்த் புத்தகம் முடிஞ்சா எடுத்து படிங்க. உங்களுக்கு நல்லாவே புரியும். நான் இருக்கிற எல்லா விஷயங்களுமே மேக்சிமம் உங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அது உங்களுக்கு எளிமையா புரிறதுக்கும் நிறைய விஷயங்களும் சொல்லியிருப்பேன். ரைட். இப்போ ஒரு சின்ன ஆக்ட், அதுக்கு முன்னாடி எப்படி செட்டில்மெண்ட் ஆக்ட் வந்துச்சோ அதே மாதிரி ஆக்ட் ஆஃப் 1786 என்ன அப்படின்னா, 1786ல லார்ட் கார்ன்வாலிஸ் உள்ள வரார். அவரு வந்த உடனே இவர் தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். லார்ட் கார்ன்வாலிஸ் யாரு அப்படின்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஸோ அவர் வந்து என்ன கேட்கிறார், எப்பா நான் வந்து என்ன சொன்னாலும் இந்த கவுன்சில்காரன் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான், அவன் சொல்றது என்ன கேட்க சொல்றான். எனக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுக்கணும், எனக்கு ஒரு பவர் கொடுக்கணும். டு override the decisions of the council. இந்த கவுன்சில்காரன் சொல்றதெல்லாம் நான் கேட்க கூடாதுப்பா. நான் கவர்னர் ஜெனரல், அவன் சொல்றது நான் கேட்டேன்னா நான் சொல்றது அவன் கேட்கணும்.
இன் ஸ்பெஷல் மேட்டர்ஸ். சில விஷயங்கள ஸ்பெஷல் கேசஸ்ல நான் சொல்றத அவன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பவர் கேட்கிறார். இவர் வந்து சஜஷனா கேட்கிறார், எனக்கு இதை கொடுப்பீங்களா அப்படின்னு. அதே மாதிரி நானே ஐ ஆம் ஆல்சோ, he would be also the commander in chief, he would also be the commander in chief. இதுக்கு முன்னாடி எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல இருந்த ஒருத்தர் தான் கமாண்டர் இன் சீஃபா இருக்க முடியும். புரியுதா? கமாண்டர் இன் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல இருந்தவர் தான் இருக்க முடியும். கமாண்டர் சீஃப்னா படை தளபதி. நானே he would be also the commander in chief, நான் பயங்கரமான வாரியருங்க, என்ன கவர்னர் ஜெனரல், நானே கமாண்டர் இன் சீஃபா இருக்கிறேன், போர் இதெல்லாம் வந்தா நானே பாத்துக்கிறேன், அடிச்சு தோசம் பண்ணிடுவேன் அப்படின்றார். சரி, இத வந்து இந்த ஆக்ட் ஆஃப் 1786 வந்து இவர் கேட்ட இந்த 2 ப்ரொவிஷனையும் கொடுத்துருச்சு. எஸ், எடுத்துக்கோ கார்ன்வாலிஸ், யூ டூ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ. நம்மளோட என்ன, உனக்கு எல்லா இடத்தையும் நீ பிடிக்கணும், இதுக்கு நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணு, நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேனே இதுக்கு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு இதெல்லாம் கொண்டு வருவார். ஸோ இப்போ 1793 சட்டம் வருது இல்லையா, 1793 அந்த சட்டத்துக்கு அப்புறம் அதுலதான் ஒரு பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்லாம் அதுக்கப்புறம் தான் கொண்டு வருவார். அந்த 1793 கார்ன்வாலிஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஜான் ஷோர் அவரோட அந்த செட்டில்மெண்ட் தான் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றத பாக்குறோம். ஸோ அதை வந்து ஜமீன்தாரி சிஸ்டம், இவர் வந்து அதை பயங்கரமா யூஸ் பண்ணிக்குவார் அந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டத்தை, கார்ன்வாலிஸ் ஜமீன்தாரி முறை. ஸோ அந்த ஜான் ஷோர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கார்ன்வாலிஸ் அதை கொண்டு வருவார் அந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் 1793. ஸோ இப்போ அடுத்த சார்ட்டர் சீரிஸ் 1793 வருது. ஸோ இந்த ஆக்ட் ஆஃப் 1786 என்னன்னா, திஸ் ஆக்ட் வாஸ் enacted. ஸோ 1786 ஆக்ட் டு கிவ் them, இந்த ஆக்ட் வந்து எதுக்கு, இவர் கேட்ட 2 ப்ரொவிஷன்ஸையும் கொடுத்துருச்சு. ஆக்ட் ஆஃப் 1786 கொடுத்துருச்சு. ஓகே, கார்ன்வாலிஸ் கேட்டதை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது 1793 சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793. நண்பர்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, போர் அடிக்கும், ஆனா நல்லா தெளிவா நம்ம நிறைய புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத நினைப்புல புரிஞ்சாதான் இதெல்லாம் கொண்டு போக முடியுங்க. நிறைய படிக்கும்போது சில டைம்ல போர் அடிக்கும், அது ஒரு இன்ட்ரெஸ்டோட அதோட யூஸ் என்ன, அதோட பலன் என்ன அப்படின்றத நினைச்சு படிச்சீங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம படிக்க சரி ஓகே நமக்கு தெரியுது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா படிக்கிறத தெளிவா புரிஞ்சுட்டோம்னா நமக்கு அது ஈஸி, மனப்பாடம் பண்ணாலாம் சில டைம்ல கஷ்டமா இருக்கும், இதை புரிஞ்சே நம்ம இதை படிச்சிடலாம். சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793 793 சார்ட்டர் ஆக்ட். சோ இதுல என்ன பண்றாங்க, அந்த கார்ன்வாலிஸ் கொடுத்தாங்க இல்லையா, கார்ன்வாலிஸ் கொடுத்தாங்கல்ல, அந்த எக்ஸ்டெண்டட் த ஓவர் ரைடிங் பவர் ஆஃப் கார்ன்வாலிஸ், ஓவர் ரைடிங் பவர் ஆஃப் கார்ன்வாலிஸ், அது கார்ன்வாலிஸ் ஓவர் இஸ் கவுன்சில். இது வந்து கார்ன்வாலிஸ் ஓவர் இஸ் கவுன்சில், அவர் கவர்னர் கவுன்சில இத டு ஆல் ஃபியூச்சர் கவர்னர் ஜெனரல்ஸ், யார் வேணாலும் இன்னும் வந்து அதை பண்ணிக்கலாம். கார்ன்வாலிஸ் மட்டும் கிடையாது, யாருக்கு வேணாலும் இந்த ஃபங்க்ஷன். ஏன்னா 1786 இதை வந்து இங்கேயும் கொண்டு வந்துடுறாங்க. ஓகே, சோ கவர்னர் ஜெனரலுக்கு மோர் பவர், கவர்னர் ஜெனரல் மோர் பவர் ஆஃப் சபார்டினேட். ஸோ இங்க ஏற்கனவே அவங்க சபார்டினேட் ஆயிட்டாங்க. ஸோ கவர்னர் ஜெனரல் கிவன் இன்னும் மோர் பவர், இன்னும் அதிகமான பவர், மோர் பவர் தான் இதுல வந்து கிடைக்குது. என்ன, கவர்னர் ஜெனரலுக்கு அதிகமான பவர் அப்படின்னா இது என்ன, டுவர்ட் சென்ட்ரலைசேஷன், சென்ட்ரலைசேஷன் நோக்கி 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 போயிட்டு இருக்கு. கவர்னர் ஜெனரல் கிவன் இன்னும் மோர் பவர், இன்னும் அதிகமான அதிகாரம் கொடுக்கப்படுது. அதிகமான மோர் இன்னும் அதிகமான அதிகாரம் கொடுக்குது. மோர் பவர் than his subordinates, than the subordinates of presidency of Bombay, than the subordinate presidency governments, over the governments of the subordinate presidencies. So idhula governor general was given more power than the governments of subordinate presidency. அது இன்னும் அதிகமான பவர் கொடுத்தாகணும்ல. ஏன்னா இவர் தான் பெரிய ஆளு, பிரைம் மினிஸ்டர் மாதிரி. பிரசிடென்சி ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸோட இவங்களுக்கு இன்னும் அதிகமான பவர் கிடைக்குது. வர ஒண்ணும் கிடையாது, மோர் பவர்னு ஒரு வார்த்தை இருந்தாலே போதும், இவங்களுக்கு அதிகமான அதிகாரம் கிடைச்சிருது அப்படின்றத பாக்குறோம். சரி, இது என்ன 793, உனக்கு இன்னும் 20 வருஷம். இட் எக்ஸ்டெண்டட் த ட்ரேட் மோனோபோலி, எக்ஸ்டெண்டட் த ட்ரேட் மோனோபோலி ஃபார் அனதர் 20 years. நீ மட்டும் தான் ட்ரேட் பண்ண போற கம்பெனி, நான் உனக்கு எவ்வளவு பண்றேன், நீ எனக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், மோனோபோலி ஃபார் அனதர் 20 years. இன்னொரு 20 வருஷம் தம்பி, அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு சட்டம் போட்டுக்கலாம், பட்டம் எப்படி போடுறோமோ அப்போ பாத்துக்கலாம் டீலிங்க. இப்போ உனக்கு 20 வருஷத்துக்கு நான் கொடுத்துடுறேன்.
ஸோ கமாண்டர் இன் சீஃப் வந்து அங்க இவரை கவர்னர் ஜெனரலே இருக்கணும்னு சொன்னாரு. ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா கமாண்டர் இன் சீஃப் வந்து ஸோ மேண்டட்ரி கிடையாது. He should not be a member of, it's not mandatory, it's not mandatory not to be a member of Governor General Council. ஸோ இவர் கவர்னர் ஜெனரல் ஆஃப் கவுன்சில்ல கட்டாயமா இருக்கணும்ன்றது தேவை கிடையாது. ஸோ அன்லஸ் he was appointed. கவர்னர் ஜெனரல் கவுன்சில்ல இருக்கிறவங்க தான் நாட் மேண்டட்ரி டு பி இன் கவர்னர் ஜெனரல் கவுன்சில். பட் அப்படி அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அன்லஸ் அப்பாயிண்டட். ஸோ அப்படி அப்பாயிண்ட் பண்ணணும், அப்படியும் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேண்டட்ரி கிடையாது, கவர்னர் ஜெனரல் கவுன்சில் தான் இருக்கணும்ன்றது மேண்டட்ரி கிடையாது அப்படின்றத பாக்குறாங்க. ஸோ போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், இந்த ஸ்டாஃப்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு எல்லாம் ரெவன்யூஸ் ஃப்ரம் இந்தியா. இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் ஸ்டாஃப் இவங்கெல்லாம் இந்தியாவுக்கு வேண்டி வச்சிருக்கோம். நாங்கள் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்லாம் எங்க பிரிட்டிஷ் தான் வச்சிருக்கோம். அண்ட் தேர் ஸ்டாஃப் இட் லே டவுன் த members of board and அதாவது members of board of control and their staffக்கு were paid out of Indian revenues. அவங்களுக்கு were paid out of Indian revenues. இந்தியால வரக்கூடிய வருமானத்தை இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்றதையும் கொண்டு வந்துட்டாங்க. இந்தியால இருந்து வரக்கூடிய வருமானத்துல இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். ரைட். இப்போ extended the overriding power of Cornwallis over his council to all the future governors. Cornwallis வந்து சில முடிவுகள் ஸ்பெஷல் கேசஸ்ல அவரோட கவுன்சில தாண்டி அவர் முடிவு எடுத்துக்கலாம். அதை வந்து எல்லா ஃபியூச்சர் கவர்னரும் கொடுத்துறாங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வாஸ் given more power than the government of the presidencies, than the subordinate governments of Bombay and மெட்ராஸ்லோட இவருக்கு நிறைய பவர் கொடுக்குறாங்க. கம்பெனியோட மோனோபோலி, ட்ரேட் மோனோபோலியை இன்னும் 20 வருஷம் இதை 20 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. சும்மா ஜாலி, 20 வருஷத்துக்கு இவங்களே ட்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்து 20 வருஷம் கழிச்சு ஒரு சட்டம் வர்றாங்க, என்ன செக் வைக்கிறாங்க. செக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் வைக்கிறாங்க, உடனே வச்சா சுதாரிச்சுக்குவோம். ஏன்னா இந்த கம்பெனி நிறைய காசு வாங்கிட்டு தான் வருவோம், லோன் வாங்குவோம் பிரிட்டிஷ்ட, லோனும் கட்ட மாட்டா, கம்பெனி ஒரு சைட்ல ஜாலியா இருக்கும் பண்றாங்க. இதை பார்த்து பிரிட்டிஷ்க்கு ஒரு காண்டு இருந்துட்டே இருக்கும், இவங்களை எப்படியாவது தூக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துட்டே இருக்கு. ரைட், பார்ப்போம் எப்போ தூக்குறாங்க, என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். அடுத்த ஆக்ட், சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813. 1813 பட்டய சட்டம் 1813. ஒரு சின்ன ட்விஸ்ட் சொல்லவா அப்படின்ற மாதிரி இங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ட்ரேடு மோனோபோலி உனக்கு இருந்துச்சு தெரியுமா முன்னாடி, உனக்கு 20 வருஷம், நான் உனக்கு 20 வருஷம் கொடுத்தேன். அந்த ட்ரேட் மோனோபோலி வாஸ் அபாலிஷ்ட் த ட்ரேட் மோனோபோலி. நீ மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும்னு கிடையாது, யாரும் வேணாலும் பண்ணிக்கலாம். நல்ல கிளியரா அவங்க பாக்குறாங்க, ட்ரேட் மோனோபோலி நீ மட்டும் பண்ணணும் கிடையாது. இட் வாஸ் த்ரோட் ஓபன் டு ஆல் த யூரோப்பியன் பிரிட்டிஷ் மெர்ச்சன்ட்ஸ், எல்லாருக்குமே. கம்பெனி நீ மட்டும் ட்ரேட் பண்ண வேண்டாம், ட்ரேட் மோனோபோலி அபாலிஷ் பண்ணிட்டாங்க. எல்லா பிரிட்டிஷ் மெர்ச்சன்ட், பிரிட்டிஷ்ல இருந்து எந்த மெர்ச்சன்ட் வந்தாலும் ட்ரேட் பண்ணிக்குவோம். என்னங்க சொல்றீங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல கரிசனை, ஏதாவது ஒரு இடத்துல சரி ஓகே, எக்ஸப்ட் இன் டீ நீ பண்ணிக்கோ, அண்ட் ட்ரேட் இன் சைனா. சைனாவுல உள்ள ட்ரேடும் டீயும் மட்டும் நீ மொத்தமா நீ மட்டும் தான் பண்ணும். மோனோபோலினா ஒருத்த மட்டும் பண்றது ட்ரேட் மோனோபோலி, வேற யாருமே பண்ண மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி 1793 என்ன சொன்னாங்க, 1773 ஒரு சட்டம், அடுத்து 20 வருஷம் இவங்க இருக்காங்க. அடுத்தது 1784 சட்டம்லாம் வருது. சோ இந்த இடத்துல உனக்கு இன்னும் 20 வருஷம் நீ மட்டும் தான் ட்ரேட் பண்ணு அப்படின்றாங்க. 20 வருஷம் அவன் மட்டுமே ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ வந்து இல்லைங்க, அந்த ட்ரேட் மோனோபோலி நீ மட்டும் பண்ண முடியாது, எல்லாரும் பண்ணுவாங்க. சரி ஐயா, என்னையா இப்படி பண்ணிட்டீங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்க கம்பெனி, சரி ஓகே டீயை பண்ணிக்கோ, நல்ல காசு வரும் உனக்கு. சரி சைனா, இந்த 2 ட்ரேடை நீ பாத்துக்கோ, மற்றபடி ட்ரேட் மோனோபோலி உனக்கு கிடையாதுங்க, நீ வந்து இதெல்லாம் பண்ண வேண்டாம், உனக்கு ட்ரேடு கிடையாது. அப்படின்னா ஏன் ட்ரேடை ஒழிக்கிறாங்க? நீ கமர்ஷியலா நீ பண்றதோட பொலிட்டிக்கலா நிறைய பண்ணும் அப்படின்றத சொல்றாங்க. இது திரும்பவும் சொல்றது, இட் அசர்டட், அபாலிஷ் பண்ணது என்னன்னா, என்னோட அதிகாரம், நான் சொல்றதா நீ கீழே அப்படின்றத கிளியரா காட்டுது. அப்படிதானே? இத நான் உனக்கு ட்ரேட் மோனோபோலி கொடுக்கறதும் நான் தான், உனக்கு ட்ரேடு கிடையாதுன்னு சொல்றதும் நான் தான். இட் அசர்டட் த சாவர்னிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கிரவுன் ஓவர் த கம்பெனி டெரிட்டரிஸ். ஸோ இது நாங்க தான் உன் மேல அப்படின்றத திரும்பவும் அவங்க நிரூபிக்கிறாங்க. அவங்க அப்பப்போ அந்த பவரை கண்ட்ரோல் வச்சு காட்டுறாங்க. விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, இவங்க பவரை எடுத்துடக்கூடாதுல்ல. இட் அசர்டட் த சாவர்னிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கிரவுன் ஓவர் கம்பெனிஸ் டெரிட்டரி இன் இந்தியா. கம்பெனி, ஆனா கம்பெனி தான், கம்பெனியோட டெரிட்டரி தான்.
நாங்க சொல்றதான் தம்பி, நீ எல்லாமே நாங்க சொல்றதான் கேட்கணும், அந்த மாதிரி ஆகிட்டாங்க. ஆஹா அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்ல, இட் அலோட் கிறிஸ்டியன் மிஷனரிஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1813 தான் அந்த எஜுகேஷன் நல்லா உள்ள வர்றதுக்கான முயற்சி இது பண்றாங்க. நான் சொல்றது பாருங்க, இட் அலோட் கிறிஸ்டியன் மிஷனரிஸ், மக்களுக்கு படிக்கிறதுக்காக வேண்டி, படிப்பை சொல்லிக் கொடுக்கிறதுக்காக வேண்டி மிஷனரி டு என்லைட்டன் இந்தியன் பீப்புள். ஸோ அமாங் வெஸ்டர்ன் எஜுகேஷனை கொண்டு வர்றதுக்கு ஃபார் த பர்பஸ் ஆஃப் மிஷனரி டு என்லைட்டன் இந்தியன் பீப்புள். இந்தியன் பீப்புளுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணும், இந்தியன் பீப்புள் வந்து நிறைய மூட நம்பிக்கைகளோட இருக்காங்க, அதுக்காக வேண்டி கொண்டு வராங்க. ஸோ இட் ஆல்சோ ப்ரொவைடட் ஃபார் த ஸ்ப்ரெட் ஆஃப் வெஸ்டர்ன் எஜுகேஷன் அமாங் இந்தியன். ஸோ இந்தியன்ஸ்ல இட் ஆல்சோ provided for the spread of Western education, provided provision for the spread of Western education. வெஸ்டர்ன் எஜுகேஷன் இங்க கொண்டு வரணும் அப்படின்றாங்க. இதோட கண்டினியூட்டி தான் அடுத்த 1833ல ஒரு ட்ரை பண்ணுவாங்க, attempted to bring civil service examination கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க 1833ல. 1853ல சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இந்தியன்ஸும் எழுதலாம் அப்படின்றத 1853ல கொண்டு வருவாங்க. ஸோ அதோட ஒரு கண்டினியூஷன். இங்க எஜுகேஷன் கொடுக்குறாங்க, இங்க அட்டெம்ப்ட் பண்றாங்க சிவில் சர்வீஸ் இந்தியன்ஸ் எழுதுறதுக்கு. ஸோ இங்க வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இந்தியன்ஸ் எழுதலாம் அப்படின்றாங்க. ஸ்ப்ரெட் ஆஃப் வெஸ்டர்ன் எஜுகேஷன் அமாங் இந்தியன்ஸ். இந்தியர்கள்ட்ட மேற்கத்திய கல்வியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்றத இது பண்றாங்க. ஸோ லோக்கல் கவர்மெண்ட், நான் தான் சொன்னேன் 1793ல அவர் வந்து சமீன்தார் சிஸ்டம்லாம் கொண்டு வருவார். இட் அத்தரைஸ்ட் லோக்கல் கவர்மெண்ட் டு கலெக்ட் டாக்ஸ். டாக்ஸ் ஃப்ரம் த பீப்புள். சாதாரண மக்கள்கிட்ட இருந்து லோக்கல் கவர்மெண்ட், மக்கள் சாதாரண லோக்கல் கவர்மெண்ட் ஜமீன்தார் இந்த மாதிரி ஆட்கள் லோக்கல் கவர்மெண்ட் டு கலெக்ட் டாக்ஸ் ஃப்ரம் த பீப்புள். அண்ட் ஆல்சோ இங்க வந்து பனிஷ் அவங்க they also could punish the people for not paying tax, persons for not paying tax. நீ டாக்ஸ் கட்டலன்னா அவங்க பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கலாம், அந்த மாதிரி அதிகாரம் கொடுத்துறாங்க. அப்படின்னா எப்படி தொடர்பு எடுத்துக்கலாம்? 1793ல அந்த அவங்க கொண்டு வரத 1793ல தான் உள்ள கொண்டு வராங்க. அதாவது ஜமீன்தார் லோக்கல் பாடிஸும் அவங்க டாக்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத உள்ள கொண்டு வந்துக்கலாம். அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், இதுல ஒரு 5 ப்ரொவிஷன் உண்டு. ஸோ அசர்டட், இதை வந்து பிரிட்டிஷ் மோனோபொலி, ட்ரேட் மோனோபொலி, இதை வந்து இது பண்ணிட்டாங்க. ட்ரேட் மோனோபொலி கிடையாது, உனக்கு மட்டும் கிடையாது, யார் வேணாலும் பண்ணிக்கலாம். டீயும் இது மட்டும் தான் உனக்கு அப்படின்றத சொல்றாங்க. எக்ஸப்ட் டீ அண்ட் ட்ரேட் இன் சைனா அப்படின்றத நம்ம பாக்குறோம், ரைட்டா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இட் அசர்டட் த சாவர்னிட்டி ஆஃப் பிரிட்டிஷ். ஸோ கிறிஸ்டியன் மிஷனரிஸ் உள்ள வர்றாங்க, வெஸ்டர்ன் எஜுகேஷன் கொண்டு வராங்க, லோக்கல் கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணலாம், அது மட்டும் இல்ல அவங்க பனிஷ்மெண்ட்டும் பண்ணலாம் அப்படின்றத பாக்குறோம், ரைட்டா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833. இன்னும் ஒரு ஆக்ட் தான் இருக்கு, நான் சீக்கிரமா முடிச்சிடறேன். இன்னும் ஒரே ஒரு ஆக்ட் தான் இருக்கு, சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833. உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் நண்பர்களே, தெளிவா புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றா புரிஞ்சுட்டு இருக்கக்கூடியதெல்லாம் திரும்ப ரிவிஷன் பண்ணி இது அப்படியே ஒரு கையில ஒரு 5 நிமிஷத்துல இந்த எவால்யூஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படியே கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரும் இதெல்லாம் சிறப்பா பண்ண மாட்டாங்க. நாட் ஆல் த பீப்புள் வில் ஹாவ் அ கிளியர் கட் ஐடியா ஆன் திஸ். சும்மா ஏனோ தோணுன்னு படிப்பாங்க, அப்படிதான் நம்மளும் முதல்ல படிச்சிருப்போம். ஸோ அதை தெளிவான பார்வையில பார்க்கும்போது வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்குள்ள கான்ஸ்டிடியூஷன் எவால்வேஷன் செமையா இருக்கேப்பா அப்படின்ற பார்க்கக்கூடிய பார்வை நம்மளையும் பிறரையும் வித்தியாசப்படுத்தும் நண்பர்களே. ரைட், சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833, the final step towards centralization, peak climax. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833, பட்டய சட்டம். இட் இஸ் த ஃபைனல் ஸ்டெப் டுவர்ட்ஸ் சென்ட்ரலைசேஷன். அங்க 1773ல தொடங்கினது இதுதான். சோ இட் மேட் அந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால உனக்கு ப்ரொமோஷன்ரா தம்பி, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. மொத்த இந்தியாவும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம். சோ எல்லா ரெவன்யூ, மிலிட்ரி, சிவில், எல்லா அதிகாரம், மிலிட்ரி சிவில்னு எடுத்துக்கலாம் மேஜரா. மிலிட்ரி அண்ட் சிவில் ரைட்ஸ் எல்லாம் மொத்தமா ஒரு ஆள்கிட்ட இருக்கு. மிலிட்ரி அண்ட் சிவில், சிஎம் எடுத்துக்கலாம், இவர் தான் சிஎம். மிலிட்ரி அண்ட் சிவில், மிலிட்ரி எல்லா இடம் இவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டிங். கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வாஸ் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, who vested
with all civil and military affairs, military powers. எல்லா பவர் இவர்கிட்ட தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வாஸ் லார்ட் வில்லியம் பென்டிக்ட். வில்லியம் பென்டிக்ட் அந்த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. பிரிட்டிஷ் இந்தியால லார்ட் வில்லியம் பென்டிங் 1833. வில்லியம் பென்டிக்ட்னு சொல்லும் போது கட்டாயம் உங்களுக்கு 1829 வருஷம் ஞாபகம் வரணும். அப்படின்னா 1833 வில்லியம் பென்டிக்ட் தான் இருப்பான்ற ஞாபகம் வந்துடும். ஏன்னா சதியை அபாலிஷ் பண்றது அவர் தானே. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு என்ன அதுக்கு முன்னாடி என்ன சட்டங்கள் இருந்தாலும், அதுக்கு முன்னாடி என்ன ஆக்ட் இருந்தாலும், அது வந்து ரெகுலேஷன், அதுக்கு கீழே வரக்கூடிய எந்த சீர்திருத்தத்தை ரெகுலேஷன் தான் சொல்லுவாங்க. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இது 17th ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அப்புறம் இந்த ஆக்ட்ல வரக்கூடியது எல்லாத்தையுமே ஆக்ட், சட்டங்கள் அப்படின்பாங்க. அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல என்ன ஆகுதுன்னா, முதல்ல பாம்பே மெட்ராஸ்க்கு கொஞ்சமாவது பவர் இருந்துச்சு. அதுல மோர் பவர் வாஸ் கிவன். பாம்பே இதுக்கு வந்து மோர் பவர் 1793 மோர் பவர் வாஸ் கிவன் டு பெங்கால். 1793 இன்னும் அதிகமான பவர் கொடுத்துறாங்க. 1833 மொத்தமா தூக்கிடுறாங்க. சட்டம் ஏற்றலாம், அதாவது பாம்பேக்குள்ள சட்டத்தை இவங்க கொண்டு வரலாம், லெஜிஸ்லேஷனை மெட்ராஸ்குள்ள லெஜிஸ்லேஷனை இவங்க போட்டுக்கலாம். அதை தூக்கிடுறாங்க. டம்மி அப்படின்ற மாதிரி மொத்தமா நான் தான் உனக்கு மம்மி அப்படின்றாங்க வில்லியம் பென்டிக்ட. இவரெல்லாம் டம்மிடா நீங்க அப்படின்ற மாதிரி. இட் deprived the powers. deprived என்ன பவர்? லெஜிஸ்லேட்டிவ், சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை தூக்கிட்டாங்க. சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை பறிக்கப்படுகிறது. யாருக்கு? ஆளுநர்கள். மாகாணம் எங்கனம் வங்காளம் மற்றும் மதராஸ் மாகாணத்தில் உள்ள ஆளுநர்களின் சட்டமேற்றும் அதிகாரம் பறிக்கப்படுகிறது. அந்த அதிகாரம் எல்லாம் அதிகாரத்தின் மொத்த உருவமாக கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவர்களிடம் வழங்கப்படுகிறது. இந்தியா முழுவதும் ஒரே சட்டத்தை கொண்டு வருவதற்கான சட்டம். இந்தியா முழுவதும் பிரிட்டிஷ் டெரிட்டரி எல்லாத்திற்கும் மொத்த அதிகாரத்துவம் ஒரே இடத்துல அதை அடங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இதுதான் சென்ட்ரலைசேஷன் உச்சகட்டம். The climax of centralization reach here. It deprived the legislative powers of Bombay and Madras presidency. மொத்தமா தூக்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்த அப்படின்னா நம்ம டுவர்ட்ஸ் போனதை நெருங்கிட்டோம், அவ்வளவுதான். இதுதான் ரீச் ஆயிட்டோம். This is the center area. It deprived the legislative power of Bombay and Madras presidency. ரைட், எல்லாம் தூக்கிட்டீங்க. இப்ப வேற என்ன பண்ண போறீங்க? சோ ஃபுல்லாவே அப்படின்னா இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம், பிஃபோர் ஆக்ட்ஸ்ல பண்ணது எல்லாமே தம்பி ரெகுலேஷன், சீர்திருத்தம். இப்போ பை திஸ் ஆக்ட், இதுக்கு அப்புறம் பண்ணக்கூடியது ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆக்ட்ல அண்டர் திஸ் ஆக்ட், இதுக்கு முன்னாடி பண்ணது ரெகுலேஷன், இப்போ பண்ணது ஆக்ட் அப்படின்றாங்க. அண்டர் திஸ் ஆக்ட்ல இருந்தா எல்லாமே ஆக்ட் அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் சீர்திருத்தம் அப்படின்றாங்க. இந்த ஆக்ட்ல இருந்தா சட்டம்ன்றாங்க. ஏன்னா மொத்தமா எல்லாத்துக்கும் ஒரே சட்டம். ஆகா, இப்போ கம்பெனியோட நிலைமை என்ன? 20 வருஷம் கழிச்சு உனக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்களே, சரி 20 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க, அது வேற. ஆனா மொத்தமா ended the commercial activities of the company. என்னங்க சொல்றீங்க? போன வாட்டி அவங்க மோனோபோலியை தானே என்டர் பண்ணாங்க. என்டர் த கமர்ஷியல் ஆக்டிவிட்டி, கமர்ஷியல் பாடியே கிடையாது, கம்பெனியோட கமர்ஷியல் பாடியே கிடையாது. இட் என்டர் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி as a commercial body. என்டர் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி as a commercial body. நீனும் கமர்ஷியலே கிடையாதுடா, நீ வந்து கமர்ஷியல் பாடி கிடையாது, ஒன்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ், பியூர்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ். சுத்த தங்கம்டா தம்பி. நீ தான் இன்னும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்க்க போற. வியாபாரம் செய்யறதுக்கு நிறைய வணிகர் வருவான், அவன் பாத்துக்குவான், சரியா? அவன் வணிகத்தை பாத்துக்கிறான். நீ வந்து இப்ப நிர்வாகம் மட்டும்தான். அழகா செக் வச்சு 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 கொண்டு வராங்க. பியூர்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி அப்படின்றாங்க. The company territories Indian were hold, கம்பெனியோட டெரிட்டரிஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனி டெரிட்டரிஸ் இன் இந்தியா இது was that were held in by trust in India was held, இவங்களால வைத்துக் கொள்ளப்படுகிறது, was held by it, கம்பெனியால வச்சு கொள்ளப்படுது. எதுக்குன்னா in trust for her majesty, in trust for her majesty. யாரு? குயினுக்கு. in trust for his majesty, கிங்கோட மெஜஸ்டி, his heirs and successors, அவங்களோட பரம்பரை, அவங்களோட வாரிசு, அவங்களோட அடுத்த அந்த கிங்கா வர்றாங்க இல்லையா, இவங்களுக்கு எல்லாருக்கும் விசுவாசமா இருக்கிறோம்.
entered the English East India Company as a commercial body. திரும்பவும் சொல்றாங்க, இப்ப எங்க கீழே தான் நீ வச்சிருக்கிறது எல்லாமே எங்களோட இதுக்கு ட்ரஸ்ட்ல நீ வச்சிருக்க, அதுதான் உனக்கு, அதுதான் திரும்பவும் சட்டம் போட்டு கண்ட்ரோல் வச்சுக்கிறாங்க, சட்டம் போட்டு கண்ட்ரோல் வச்சுக்கிறாங்க. புரியுதா? ரைட், எந்த கமர்ஷியல் பாடியா முடிச்சுட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்ல, அடுத்த ஒரு பாயிண்ட், இட் அட்டெம்ப்டட் டு பிரிங் ஓப்பன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கொண்டு வராங்கன்னா சொன்ன போன இதுல எஜுகேஷன் கொண்டு வருவாங்க. 1813 கிறிஸ்டியன் மிஷனரி எஜுகேஷன், அதாவது கம்பேர் பண்ணி 1813 அட்டெம்ப்டட் டு பிரிங் ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஒன்னு கொண்டு வரணும்னு சொல்றாங்க. எக்ஸாமினேஷன் ஃபார் சிவில் சர்வீஸ் இந்தியன்ஸ் எல்லாருக்குமே, இந்தியன்ஸுமே எல்லாருமே எம்ப்ளாய்மெண்ட்ல வரணும், அந்த கோவினன்டட் சிவில் சர்வீஸ்ல இந்தியன் வரணும்னு சொல்றாங்க. சிவில் சர்வீஸ் அட்டெம்ப்டட் தான், இட் அட்டெம்ப்டட், பட் இட் வாஸ் நாட் brought up because so it was opposition. இதுக்கு யார் opposition பண்ணாங்க? as it was provision was negated, இத ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. it was rejected after opposition from இந்த கமர்ஷியல் பாடியை தூக்கிட்டாங்க இல்லையா, அந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர் இருந்தாங்க, அவங்க யார கமர்ஷியல் பாடியை அது ஆக்சுவலி இருக்காங்க, ஆனா ஃபுல்லா நீ அட்மினிஸ்ட்ரேட்டிவா பாத்துக்கணும் அப்படின்றாங்க. சோ இது சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஃபார் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், ஃபார் சிவில் சர்வீஸ்க்கு போகணும், பட் இட் வாஸ் நெகேட்டட் by the opposition after opposition from rejected after getting opposition from யார்கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர். நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்லைன்னா வேஸ்ட் ஆயிரும், திரும்பவும் சொல்றேன். கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். So negated after opposition from the court of directors. It attempted to bring the open competitive examination for civil services. So Indians should not be debarred for holding any place of office and employment under the company. இந்தியர்களுக்கும் வேலை கொடுக்கணும் அப்படின்றாங்க, எல்லா வேலையும் இந்தியர்களும் வச்சுக்கணும், ஹையஸ்ட் போஸ்டும் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது, நீ சும்மா எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வேணாம் கொடுக்காத ஒன்னும் இந்தியன்ஸ்க்குலாம் ஒன்னும் கொடுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. The final series of Charter Act is Charter Act of 1853. So by this நம்ம இன்னோட கிளாஸும் முடிச்சிருவோம். Charter Act of 1853 1853. So it was the last of the charter series. நம்ம பார்த்திருப்போம் சார்ட்டர் சீரிஸ்ல. சோ இது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல 1853 வருது. For the first time it separated the legislative. இப்போ legislativeன்ற ஒரு வார்த்தையை இப்போ நம்ம கேக்குறோம். For the first time it was separated, it separated legislative and executive body. எப்பாடி லெஜிஸ்லேட்டிவ்னே ஒண்ணு இப்பதான் கொண்டு வராங்க. நம்ம லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ்லாம் பாக்குறோம் இல்லையா, எப்படி எவால்வ் ஆயிருக்கு, எங்க இருந்து தெளிவா இருக்கு. செப்பரேட்டட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், இட் செப்பரேட்டட் த லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த Viceroy's Executive Council, executive functions of the Governor General Council. என்ன சொல்றீங்க, கவர்னர் ஜெனரல் கவுன்சில் அது எப்படி பண்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே கவர்னர் ஜெனரல் கவுன்சில்ல ஒரு 4 பேர் இருந்தாங்க இல்லையா, அது எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் தனி. இப்ப லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒண்ணு புதுசா உருவாக்குறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு 6 மெம்பரை சேர்த்துக்கிறாங்க. சோ இங்க 6 நியூ மெம்பர்ஸ் வேர் ஆடட். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒன்னு கிரியேட் பண்றாங்க. சோ இது எப்படி இருக்கு அப்படின்னா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர்ஸ் 6 நியூ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர்ஸ், 6 பேர் சேர்த்துக்கிறாங்க. இதுல 4 பேர் இந்தியன்ல இருந்து வரணும். சோ அதாவது எங்க இருந்துன்னா, பாம்பே, பெங்கால், மெட்ராஸ் ஒண்ணு இருக்கா, மெட்ராஸ் 3 பிரசிடென்சி பிளஸ் ஆக்ரா, 4 பேர் இந்திய ப்ராவின்சஸ்ல இருந்து வரணும். இந்த ப்ராவின்சஸ்ல இருந்து 4 பேர் இந்தியனோட 4 பேர் இந்த ப்ராவின்சஸ்ல இருந்து வரணும். லோக்கல் ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் திஸ் ப்ராவின்சஸ் அப்படின்றத பார்க்கணும். சோ இந்த கவுன்சிலர்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 6 மெம்பர் பாத்தீங்கன்னா, இது சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்டம் இயற்றக்கூடிய ஒரு அவையா வருது. எப்படி சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், திஸ் ஆக்டட் அஸ் அ மினி பார்லிமெண்ட். இது ஒரு மினி பார்லிமெண்ட். எப்படி ஒரு பார்லிமெண்ட்டும் ஃபங்க்ஷன் ஆகுமோ, எப்படி ஒரு பார்லிமெண்ட்ல என்ன ப்ரொசீஜர் நடக்குமோ அதே மாதிரியே நடக்குது. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் எப்படி நடக்குமோ ப்ரொசீஜர் அண்ட் எல்லாமே சேம் அஸ் த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல எப்படி நடக்குமோ அதே மாதிரியே பார்லிமெண்ட் இந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் நம்ம எடுத்துக்கலாம். சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்.
Indian Legislative Council. So idhula legislation was the first time treated as a special function of the government, special machinery, special process. Legislation first time legislation ஒரு பெரிய விஷயமா கொண்டு வராங்க. Special process, special machinery, ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷனா ட்ரீட் பண்றாங்க. லெஜிஸ்லேஷன் இப்போதான் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். இதுக்கு முன்னாடி எல்லாமே வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், எக்ஸிக்யூட்டிவ் தனி, இட் செப்பரேட்டட் த லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் முதலா கொண்டு வராங்க. ஸோ இது இட் இன்ட்ரோடியூஸ் த ஃபர்ஸ்ட் டைம் லோக்கல் ரெப்ரசன்டேஷன் இன் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல. லோக்கல் ரெப்ரசன்டேஷன் இது ஒரு பாயிண்ட், ரைட்? லோக்கல் ரெப்ரசன்டேஷன் ரெண்டாவது பாயிண்ட், இது எழுதிக்கோங்க. ஸோ லோக்கல் ரெப்ரசன்டேஷன் இட் இன்ட்ரோடியூஸ்ட், அப்பதான் லெஜிஸ்லேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் லோக்கல் ரெப்ரசன்டேஷன் இன் இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எடுத்துக்கலாம். சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் லோக்கல் ரெப்ரசன்டேஷன் எங்க இருந்தெல்லாம்? ஸோ அவுட் ஆஃப் 6 நியூ மெம்பர்ஸ், 6ல 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், 4 நம்பர் மீதி லோக்கல் ப்ரொவிஷனல் கவர்மெண்ட்ஸ். இந்த 4 மெம்பர்ஸ் வந்து யாரும் அப்பாயிண்ட் பண்ணும்? 4 மெம்பர்ஸ் பேர் அப்பாயிண்டட் பை லோக்கல் ப்ரொவிஷனல் கவர்மெண்ட்ஸ். அந்த 4 தான் பெங்கால். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ், பாம்பே அண்ட் ஆக்ரா. பெங்கால், பாம்பே, மெட்ராஸ் அண்ட் ஆக்ரா. 4 பேர் வந்து லோக்கல் ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணும். மெட்ராஸ், பெங்கால், பாம்பே அண்ட் ஆக்ரா. சரி, 4 பேர் அவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, சோ இது ஏற்கனவே attempted to bring civil services. See, it introduced civil service examination, open competitive examination. It introduced open competitive examination, competition examination for recruitment and selection of Indian civil services. The Indian civil services was thrown. The India open to all Indians. Indians இப்ப எழுதிக்கலாம், ஆனா இந்தியால நடக்காது. எக்ஸாம் வந்து இங்கிலாந்துல நடக்கும். It introduced the open competition for civil service. இந்தியன்ஸ் எல்லாரும் அட்டன் பண்ணலாம். இதன்படி 1854 83 இந்த ஆக்ட் நடக்குது. 54ல ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. என்ன கமிட்டினா மெக்காலேஸ் கமிட்டிஸ் ஆன் இந்தியன் சிவில் சர்வீஸ். மெக்காலே கமிட்டி ஆன் இந்தியன் சிவில் சர்வீஸ் 1854ல மெக்காலே கமிட்டி ஆன் இந்தியன் சிவில் சர்வீஸ். நண்பர்களே, நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த இடங்கள்லாம் திரும்ப யாரு பாக்குறீங்களோ அவங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கும், இல்லைன்னா இதெல்லாம் மறந்துடும் அப்படின்றத பாக்குறோம். ரைட். So it extended the company rule. இதை வந்து திரும்பவும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. It extended the company rule. ஆனா இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எவ்வளவு நாள்னு சொல்ல, extended the company rule for 20 years அப்படின்னாங்களா? extended the company rule, பட் அந்த 20 years வந்து சொல்லல. ஓஹோ, இது பெரிய இது கம்பெனி ரூல். அது மட்டும் இல்ல, கம்பெனி ரூல் retain the possession, அதே பொசஷனை retain the possession on the trust of this majesty. அதே விஷயங்களை சொல்றாங்க. ட்ரஸ்ட் ஃபார் பிரிட்டிஷ் கிரவுன் திரும்ப சொல்றாங்க. ஓகே, இந்த இதே கிளியர் இண்டிகேஷன். இட் வாஸ் a clear indication that parliament எப்ப வேணாலும் terminate, company rule can be terminated any time. கிளியர் இண்டிகேஷன், இதுவே கிளியர் இண்டிகேஷன். கம்பெனி ரூல் எப்ப வேணாலும் கேன் பி டெர்மினேட்டட் எனி டைம் பை தி பார்லிமெண்ட். ஏன்னா இவங்க டைமே கொடுக்கல அப்படின்னா கிளியர் ஸ்கெட்ச் போட்டே இருக்காங்க. நம்ம 1857 ரிவால்ட்னால மாறுது அப்படின்றாங்க, ஸ்கெட்ச் போட்டே இருக்காங்க. 20 வருஷம் சொல்லல. ஏன்னா அவங்க அப்படியே கமர்ஷியல் பாடியில இருந்து பொலிட்டிக்கல் பாடியா மாத்தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வச்சு சென்ட்ரலைஸ்ட் கவர்மெண்ட் கொண்டு வந்து அடுத்து சென்ட்ரலைசேஷன் டீசென்ட்ரலைசேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஏன்னா மொத்தமா அதிகாரத்தை கேப்சர் பண்ணிட்டாங்க. கம்பெனியை தூக்குறதுக்கு குயின் ஸ்கெட்ச் போட்டாங்க. முடிஞ்சது. கம்பெனியோட ரூல் எண்ட் ஆக போகுது. அந்த எண்ட் ஆகிறது எப்படி அப்படின்றத நாளைக்கு பார்ப்போம். சோ கிளியர் கம்பெனி ரூல் கேன் பி டெர்மினேட்டட் பை த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் எனி டைம். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் எனி டைம். அவ்வளவுதான். நண்பர்கள் எல்லாருக்குமே புரிஞ்சுதா? ஹவ் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ், ஹவ் இஸ் த கிளாஸ்? ஏன்னா அது முடியும் போது உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ ஒரு ரிவிஷன் சலார்னு பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஃபீல் குட் கிடைக்கும். ஸோ ரிவிஷன் பார்த்துருவோம். ஹவ் இஸ் யுவர் கிளாஸ், எப்படி இருந்துச்சு இந்த கிளாஸ்? நீங்க சொல்ற ஃபீட்பேக் தான். ஸோ நான் கரெக்டா சொல்லி கொடுக்குறேன்ன்றது எனக்கே தெரியும். நீங்க உங்களுக்கு புரியலைன்னா ஏதாவது ஒரு ஏரியால கேளுங்க. நான் எனக்கு புரிஞ்ச நான் இவ்வளவு நாளா நான் இதை எத்தனையோ வருஷமா நான் முதலா 2009 வந்து இந்த புத்தகம் வாங்கி லட்சுமிகாந்த் படிக்க ஆரம்பிங்க. எனக்கு இது ஒண்ணுமே புரியல. அப்போ நான் முதல் லெசன் இல்லையா, இதை எடுத்து படிக்க ஒண்ணுமே புரியல. பட் அப்பத்துல இருந்து படிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து எனக்கு ஏதோ கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அது உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா நீங்க சொல்லுங்க.
உங்களோட டவுட்ஸ்லாம் நீங்க சொல்லுங்க. அதை டவுட் சொன்னீங்கன்னா கொஞ்சம் இதா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிருந்தாலும் அதையும் சொல்லுங்க. ரைட். இன்னையோட கிளாஸ் நம்ம பார்த்தோம். திரும்ப அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்றோம். எவல்யூஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். முதல்ல மொனார்கி எல்லாம் இருந்தாங்க. 1600 கம்பெனி வந்து குயின் எலிசபெத் கொடுக்குறாங்க. குரூப் ஆஃப் மெர்ச்சன்ட்ஸ் வராங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ அவங்களுக்கு ஜஹாங்கீர் வில்லியம் ஹாக்கிங்ஸ் வந்து முதல்ல கேட்கிறாரு. சரி ஓகேன்றார். தாமஸ் ராவ் வந்து கேட்டப்பறம் கொடுத்துறாரு அப்படின்றதையும் பார்க்குறோம். 1615 சூரத்ல ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறாங்க. ரைட். ஸோ அடுத்தது இங்க நம்மளோட சட்டங்கள் எவால்யூஷன் பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சார் முடிஞ்ச திவானி ரைட்ஸ் கிடைச்சிருது. இந்த திவானி ரைட்ஸ் அப்படின்றது ரெவன்யூ சிவில் ஜஸ்டிஸ்ல கிடைக்கக்கூடியதான் இந்த திவானி ரைட்ஸ். இங்க பிரிட்டிஷ் ரூல் ஆட்சி அப்படின்றத பாக்குறோம். பிரிட்டிஷோட கம்பெனி ரூல் 1773 இருந்து 1858 இந்த பீரியட்ல நடக்கக்கூடிய மேஜர் சேஞ்சஸ் தான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இந்த 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டேக்கன் பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டு கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட் த அஃபேர்ஸ் ஆஃப் கம்பெனி இன் இந்தியா. Political and administrative function was recognized. East India Company முதல்ல ரெகக்னைஸ் பண்ணப்பட்டது. ஸோ ஃபவுண்டேஷன் ஃபார் த சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றத பாக்குறோம். ஸோ அப்படின்னா இதுல வந்து பிஏ வராங்க அப்படின்றத பாக்குறோம். சிடி கொண்டு வராங்க. ஸோ கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வராங்க. அதோட பிரிட்டிஷோட கண்ட்ரோல வைக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றத பார்க்கும்போது அவங்க பிரைப் வாங்கக்கூடாது, நேட்டிவ் ரூலர்ஸ் கூட இது வரக்கூடாது, சுப்ரீம் கோர்ட் கொண்டு வராங்க அப்படின்றத பாக்குறோம். சென்ட்ரலைசேஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்க்கும்போது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்றத கொண்டு வராங்க. வாரணாசி மீது எல்லாருமே அதோட சபார்டினேட் அப்படின்றத கொண்டு வராங்க அப்படின்றத பாக்குறோம். சோ இங்க கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்றத ஒன்று கொண்டு வராங்க. அவங்க தான் வந்து ரெவன்யூ, மிலிட்டரி, சிவில் எல்லாத்தையுமே அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத பாக்குறோம். சென்ட்ரலைசேஷன். சோ உங்களுக்கு புரியுதா? ஏதாவது எனக்கு தான் மெசேஜ் தெரியலையா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட கேளுங்க ப்ளீஸ். நல்லா புரியுது, கிளியர் அப்படின்றீங்க. ரைட். இப்போதான் பாக்குறேன். But they turned to administration. Yes, இப்போ நான் உங்களோட மெசேஜ் நிறைய பார்க்குறேன். ஸ்பிரிட் கிறிஸ்டியன் ரிலிஜியன் லேட்டர் கொஞ்சம் புரியல. கேன் யூ எக்ஸ்பிளைன் த செகண்ட் பார்ட் அகைன்? எந்த இடத்துன்னு மட்டும் சொல்லுங்க, நான் அதை திரும்ப சொல்றேன். எந்த இடம்? நான் இப்போ தான் உங்களோட மெசேஜை பார்க்குறேன். எல்லாரோடதும் நிறைய பேர் குட் மார்னிங்லாம் சொல்லியிருக்கீங்க. குட் மார்னிங் ஆல். கிளியர். ரைட். நான் இதுல இப்போ அதை சொல்றேன். ப்ரொவிஷன் ஆஃப் 1773 ஆக்ட்ல கவர்னர் ஆஃப் பெங்கால வந்து வாரணாசி தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். இவங்க சபார்டினேட்டா மாத்திட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் கொண்டு வராங்க. 1:3 134 பேர் இப்ப இருக்காங்க. இங்கிலீஷ் சர்வன்ட்ஸ் வந்து யாருமே பிரைப் வாங்கக்கூடாது, பிரைப்ஸும் வாங்கக்கூடாது, பிரைவேட் ட்ரேட்லயும் ஈடுபடக்கூடாது. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்டோட கண்ட்ரோல் கிளியரா இருக்கு. கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்க தான் ரெவன்யூ, மிலிட்டரி, சிவில் பார்ப்பாங்க. அடுத்து செட்டில்மெண்ட் ஒன்று கொண்டு வராங்க. செட்டில்மெண்ட் ஆக்ட் 1781. எப்பா சுப்ரீம் கோர்ட் கவர்னர் ஜெனரல் யாரும் கிடையாது. ஸோ எங்க சர்வன்ட் யாரும் கிடையாது. எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் யாருமே ஜூரிஸ்டிகேஷன் கிடையாது. ரெவன்யூ மேட்டரா இருந்தாலும் ஜூரிஸ்டிகேஷன் கிடையாது. ஆனா இந்த மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ற இந்த கோர்ட் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணும். உனக்கு முகமது ஹிந்துலா நீ வந்து இது பண்ணிக்கோ அப்படின்றாங்க. கல்கத்தாவோட எல்லா பீப்புளும் ப்ரொவிஷனல் கோர்ட்ல இருந்து ஏதாவது அப்பீல் வந்துச்சுன்னா கவர்னர் ஜெனரல் இன் கவுன்சில் தான் வரணும். கவர்னர் ஜெனரல் இன் கவுன்சில் தான் ப்ரொவிஷனல் கவுன்சிலா இருந்தாலும் சரி, ப்ரொவின்சியல் கோர்ட்டுக்கா இருந்தாலும் சரி, லீகல் ஃப்ரேம் ஒர்க் வந்து கொடுப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க. ரைட். ஸோ அடுத்தது பிட் இந்தியா ஆக்ட் 1784. பிட்டு வராரு. பிட்டு வந்து பார்த்தோம்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிரிட்டிஷ் பொசஷன் இன் இந்தியா. ஸோ அவங்க வந்து பிரிட்டிஷ் பொசஷன் இன் இந்தியா அப்படின்றத சொல்றாங்க. சிக்னிபிகன்ட். ஸோ அது மட்டும் இல்ல, பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்ல ஸோ கோர்ட் ஆஃப் டைரக்டர்ல போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றத கொண்டு வராங்க. ஸோ இது டிஸ்டிங்யூஷ் த கமர்ஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பிரிச்சு பாக்குறாங்க. கோர்ட் ஆஃப் டைரக்டர் கமர்ஷியலுக்கும், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் பொலிட்டிக்கலுக்கும். போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான் ரெவன்யூ, மிலிட்டரி, சிவில் அப்படின்றத பாக்குறோம். சூப்பர்வைஸ் ஆல் த டைரக்ஷன்ஸ். So this is significant for two reasons. For the first time it is called British possessions in India. British government supreme control இதுல தான் கிடைக்குது. So ஏன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து கொண்டு வர்றாங்க. affairs in India. So British government was given supreme control. So Charter Act series வருது 1793, 1813, 1833, 1853. இந்த Charter Act ஒரு காரணம் இருக்கு. 1786ல நம்ம ஆளு கார்னவாலிஸ் வந்த உடனே இப்ப எனக்கு சில ஓவர் ரீடிங் பவர் வந்து வேணும், எல்லா கவுன்சில நான் வந்து மீறணும் அப்படின்ற அதிகாரம் கேட்கிறாரு. நான் தான் கமாண்டர் இன் சீஃபா இருப்பார். ஓகே, இதை நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஆக்ட் ஆஃப் 1786ல கொடுத்துறாங்க. 93ல இதே ஓவர் ரீடிங் பவர் எல்லாருக்குமே நான் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. கமாண்டர் இன் சீஃப் வந்து மேண்டட்ரியா வேண்டாம், இதை வந்து அன்லஸ் அப்பாயிண்ட் பண்ணா அப்படி வச்சுக்கலாம், இல்லைன்னா கவுன்சில்ல இருக்கவங்க கட்டாயம் தேவையில்லை. ஸோ கவர்னர் ஜெனரலுக்கு நிறைய பவர் இன்னும் கொடுக்குறாங்க. ட்ரேட் மோனோபலி இன்னும் 20 வருஷத்துக்கு கொடுத்துறோம் அப்படின்றாங்க. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வேர் அண்ட் ஸ்டாஃப்ஸுக்கு வந்து பேமெண்ட் வந்து எப்ப கொடுக்குறாங்க? 17 சார்ட்டர் போடும்போதே நீ வந்து பேமெண்ட் கொடுத்துரு அப்படின்றாங்க. எல்லா பேமெண்ட்டும் நீ ரெவன்யூ கொடுப்ப தெரியுமா, நான் இங்க வச்சிருக்கேன், நான்லாம் சம்பளம் கொடுக்க முடியாது, சம்பளத்தை நீ தான் கொடு அப்படின்னு 1793 சொல்றாங்க. 1813 வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா என்னையா இப்படி சொல்லிட்டீங்க, 20 வருஷம் தரேன்னு சொல்லிட்டு ட்ரேட் மோனோபோலியை கொடுத்தீங்க, வெறும் டீ மட்டும் வச்சுக்கோ,
சைனா டீ குடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சைனாவும் டீயும் கொடுத்து இது பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து சாவர்னிட்டியை திரும்பவும் அசெப்ட் பண்ற மாதிரி கிறிஸ்டியன் மிஷனரிஸ் கொடுக்குறாங்க. எஜுகேஷனல் வெஸ்டர்ன் எஜுகேஷனை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல 1793 இது வருதுன்னா இங்க டாக்ஸை வந்து லோக்கல் கவர்மெண்ட், இந்த 1830 இது எல்லா பாயிண்ட் ஞாபகம் வந்துடும். இந்த லோக்கல் கவர்மெண்ட்டை கொண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்ஸ் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா பனிஷ்மெண்ட் பண்ணிடலாம். 1833 ஃபைனல் ஸ்டெப் டுவர்ட் சென்ட்ரலைசேஷன். சதி எல்லாம் வருது. அபாலிஷன் ஆக்ட் ஆஃப் சதி, வில்லியம் பென்டிக்ட் 1829 அவர் தான் வராரு. 1830 ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல். சென்ட்ரலைசேஷன் அவர் கையில தான் அதிகாரம். எப்போ அதிகாரம் எல்லாம் உங்க கையில தான்ப்பா மொத்தமா. ஸோ இவங்கெல்லாம் டம்மி தான். அவங்களோட லெஜிஸ்லேட்டிவ் பவர் அவங்கள்ட்ட இருந்ததே நம்ம அவங்கள்ட்ட பறிச்சிட்டோம் அப்படின்றாங்க. கமர்ஷியல் பாடி எல்லாம் கிடையாதுங்க. நீங்க இன்னும் ஃபுல்லாவே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி, பியூர்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி. ஸோ ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை இது அட்டெம்ப்ட் தான் கொடுத்தது. 1830 கல்வி, 1830 அட்டெம்ப்ட், 1853 மெக்கலைஸ் கமிட்டி மூலமா அதை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றத பாக்குறோம். ஸோ இதை வந்து ரிஜெக்டும் பண்றாங்க. ரைட். ஸோ அடுத்தது 1853 லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் தனியா பிரிக்கிறாங்க. 6 பேர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்கப்பா. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றாங்க. ஸோ அதைத்தான் வந்து நம்ம பார்லிமெண்ட் மாதிரி மினி கான்ஸ்டிடியூஷன் மாதிரி இங்கே இருந்து சட்டம் ஏத்துறாங்க. ஸோ இதுல வந்து 4 பேர் வந்து லோக்கல் ப்ரொவிஷனல் கவர்மெண்ட்ல இருந்து 4 பேர் வரணும். அதாவது பாம்பே, பெங்கால், மெட்ராஸ் அண்ட் ஆக்ரா அப்படின்றது 4 இடத்துல இருந்து வரணும் அப்படின்றத பாக்குறோம். ஸோ அது மட்டும் இல்ல, ஓப்பன் சிவில் சர்வீஸ் கொண்டு வராங்க. கம்பெனி ரூலை வந்து இதை பிரிட்டிஷ் பொசஷன் கம்பெனி ரூலை வந்து கிளியர்லி இது வந்து டைம் லைன்லாம் கொடுக்கல. எப்போ வேணாலும் உனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம், பட் நாட் டெஃபினிட் பீரியட் வாஸ் கிவன். ஸோ இட் இஸ் அ கிளியர் இண்டிகேஷன் தட் கம்பெனிஸ் இது வந்து கம்பெனிஸ் ரூல் வில் பி டெர்மினேட்டட் அட் எனி பாயிண்ட் பை த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். நாளைக்கு அதை எப்படி டெர்மினேட் பண்ணாங்க? 1857 ரிவால்ட்ல என்ன நடக்குது, 1858 குயின் விக்டோரியா என்ன சொல்றாங்க, இந்த மாதிரிப்பட்ட அருமையான விஷயங்களோட நம்ம நாளையோட கிளாஸ்ல சந்திக்கலாம் நண்பர்களே. வகுப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க. கட்டாயமா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. பிட் ஆக்டோட 3rd பாயிண்ட் கேக்குறீங்களா? பிட் இந்தியா ஆக்டோட 3rd பாயிண்ட். ஸோ போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கோர்ட் ஆஃப் டைரக்டர். இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் கோர்ட் ஆஃப் டைரக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் நான் பிட் இந்தியா ஆக்ட் எடுத்துக்கிறேன். போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் வரதா டவுட் இருந்தாலும் கேட்டுருங்க. பிட் இந்தியா ஆக்ட் வந்து 1784 பிட்டு கொண்டு வராரு. ஸோ இது கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதுசா வந்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் எல்லாமே, ரெவன்யூ, மிலிட்ரி, சிவில். இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா புதுசா வந்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஒன்று கொண்டு வராங்க. ஸோ தட் மீன்ஸ் இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றது கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு நிமிஷம். ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கும் போர்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கும் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் முதல்ல இருக்காங்க. இவங்க தான் முதல்ல ரெவன்யூ, மிலிட்ரி, சிவில் அஃபேர்ஸ்லாம் இவங்க தான் பாக்குறாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு நீங்க இதெல்லாம் பார்க்க வேண்டாம், நீங்க ட்ரேட் ரிலேட்டடா உள்ள விஷயங்களை மட்டும் பாருங்க. ஒன்லி கமர்ஷியல். ஏன்னா டைரக்டர்லாம் கமர்ஷியல் படம் எடுப்பாங்க இல்லையா, டைரக்டர்ஸுக்கு கமர்ஷியலும், இவங்களுக்கு நீங்க பொலிட்டிக்கல் அஃபேர்ஸை மேனேஜ் பண்றதுக்காக வேண்டி புதிய பாடி அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்றாங்க. நீங்க தான் இப்போ ரெவன்யூ, மிலிட்ரி, சிவில் அஃபேர்ஸ்க்கு நீங்க தான் இன்சார்ஜ். இப்போ என்ன பண்றாங்கன்னா இட் செப்பரேட்டட் த கமர்ஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த கம்பெனி. முதல்ல பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸே அப்பதான் ரெகக்னைஸ் பண்ணி சிடியை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பிசியை கொண்டு வராங்க. எப்பா நாங்க ஒன்னும் தனித்தனியா பிரிக்கிறோம் அப்படின்னு இது தனித்தனியா பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரேடை வந்து மோனோபோலை, வெறும் ட்ரேடை வந்து ஒரு 1793 ட்ரேடை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இன்னும் 20 வருஷம் அப்படின்றாங்க. 1813 மோனோபோலிஸ் இது பண்ணிடுறாங்க, மோனோபோலின் ட்ரேட் அபாலிஷ் பண்ணிடுறாங்க. 1830 மொத்தமாவே நீ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 1853 அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியை அழகா லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் பிரிக்கிறாங்க. இவ்வளவு புரிஞ்சா போதும். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இவ்வளவு விஷயங்கள் புரிஞ்சா போதும். எப்படி சென்ட்ரலைசேஷன் ஆச்சு அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சா போதும். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே. ரொம்ப அருமையா வகுப்புகளை அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வகுப்புகள் பிடிச்சிருந்தா உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றிகள். நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றிகள் நண்பர்களே. தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. நிறைய கிளாஸஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் மேல அந்த கிளாஸ் போயிருக்கும். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. கிரேட் டே, கிரேட் லைஃப்.